இப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்னும் சுவிட்சும் அட்டாச் ஆயிருது. இங்க பாருங்களா, ஒன்னும் சுவிட்சும் அட்டாச் ஆனா ஒரு பிரான்ச் வரும். அதே தான் இங்கே. ஓகேங்களா, இங்க பாருங்க, இது வரைக்கும் 1 4 போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒன்னும் சுவிட்சும் அட்டாச் ஆகுது. ஓகேவா, இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கும். அதுல ஆறு குரூப்ல எத்தனை இருக்குமா, 1ல இருந்து 19 இது இருக்குமா. இதே நீங்க பாத்தீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பான் பாருங்களேன். பால்மெட்டிக் ஆசிட்னு கொடுத்துருப்பான். பால்மெட்டிக் ஆசிட்ல வந்துட்டு டோட்டலா எத்தனை இருக்கும்னா 16 கார்பன் இருக்கும். பட் இங்கதான் கொஸ்டின் கேட்பா, நீங்க பால்மெட்டிக் ஆசிட்ல ஆர் குரூப்ல எத்தனை இருக்குன்னு 17 டக்குன்னு 16 அடிச்சிடுங்க. ஏன்னா புக்ல 16 தான் கொடுத்துருக்காங்க. 16 இல்ல, ஆர் குரூப்ல 15 இருக்கு. இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் சிமிலர் ஹைட்ரோலிசிஸ் ஸ்டார்ச் குளுக்கோஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் refers to the amount of produced per unit it can be expressed. ஓகே, வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோ தான் மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ்ல ஒன் ஷார்ட் வீடியோ. என்ன வீடியோ பார்க்க போறோம், என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா இங்க எழுதிருக்கு பாத்தீங்களா, பயோமாலிகுல்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். அரௌண்ட் ஒரு 1.5 hours 2 hours கிட்ட போகிற ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. பயோமாலிகுல்ஸ்னா என்ன, அது என்ன, நம்ம என்சிஆர்ல என்ன கொடுத்துருக்காங்க, பயோமாலிகுல்ஸ் எப்படி அட்டாச் ஆகுது அப்படின்னு லைன் பை லைன் நம்ம என்சிஆர் என்ன கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் லைன் பை லைன் நம்ம கரெக்டா ஆன்சர் சொல்ல போறோம். ஒன் ஷாட், ஒரே ஷாட்ல ஒரே வீடியோல ஒரே ரெக்கார்டிங்ல நம்ம ஃபுல்லது முடிக்க போறோம். ஓகேங்களா, பாத்துக்கலாமா. இப்போ பயோமாலிகுல்ஸ் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ பயோமாலிகுல்ஸ்னால உங்களுக்கு என்னன்னு தெரியும். பயோமாலிகுல்ஸ் நம்ம உலகத்துல நிறைய பாடி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனால நம்ம பாடி வந்து மேடப் ஆயிருக்கு. ஓகே, ஒரு மினிட்டுக்கும் நிறைய பாடி கெமிக்கல் ரியாக்ஷன், நிறைய என்சைம்ஸ் எல்லாம் நம்ம பாடி வந்துட்டு மேடப்பை வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் பத்தி படிக்கூடாது இந்த பயோமாலிகுல்ஸ். ஓகேவா, ஒரு என்சைம்ஸ் பத்தி படிக்கிறது, நம்மளோட என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு, என்னென்ன ப்ரோட்டீன் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, ஃபேட்ஸ் இருக்கு, பாலிசாக்கரைட்ஸ் இருக்கு, சாக்கரைட்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ இதெல்லாம் கூட நிறைய மாலிகுல்ஸ் பத்தி படிக்கூடாது பயோமாலிகுல்ஸ். லிவிங் மாலிகுல்ஸ் பத்தி படிக்கிறது தான் பயோமாலிகுல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இப்போ அதோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்துடலாம். அதாவது இந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. எர்த் கிரஸ்ட் வந்து நான் லிவிங் இல்லையா, அந்த எர்த் கிரஸ்டையும் நம்ம பாடியில் இருக்க பயோமாலிகுல்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கல, அது ஆஸ் லிவிங் ஆர்கானிசம் நம்ம பாடியில் இருக்க மாலிகுல்ஸ் என்சைம்ஸ் அதிகமா இருக்கும் when compared to எர்த் கிரஸ்ட் அப்படின்றாங்க. ஓகேவா, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர்ல ஒரு பெரிய குடம் இருக்குன்னா, ஒரு பெரிய குடத்துக்குள்ள தண்ணி இருக்கு, ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி இருக்கு. ஓகேவா, அந்த பெரிய குடத்துல தண்ணியில வந்து நீங்க 1 ஸ்பூன் சர்க்கரையை போடுறீங்க, அந்த சின்ன கிளாஸ்ல இருக்காது அதுல நீங்க 1 ஸ்பூன் சர்க்கரையை போடுறீங்க. ஓகேவா, அப்ப இதுல 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டீங்கன்னா எது ரொம்ப இனிப்பா இருக்குன்னா அந்த சின்ன கிளாஸ்ல இருக்க தண்ணியில தான் ரொம்ப இனிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு வால்யூம் கம்மியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த பெரிய பானையில இருக்கு. அதே மாதிரி தான் எர்த் கிரஸ்ட்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கு, நம்ம பாடிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி எர்த் கிரஸ்டோட வால்யூம் வந்து பெருசா இருக்கிறதுனால நம்ம பாடியில அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, அதான் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத நம்ம லைன் பை லைனா பார்த்துடலாம். There are wide diversity of living organisms in our biosphere. Now question that arises in our minds, all living organisms are made up of same chemicals. ஒரே chemicals எல்லாம் made up of இருக்க எல்லா living organisms கண்டிப்பா கிடையாது. Elements are compounds. You have learned in chemistry that how elementary analysis is performed. If you perform such analysis on plant tissues, animals tissues and microbial paste. ஓகேவா, microbial paste னா மைக்ரோப்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. கலர் மாத்திடுறோம். மைக்ரோபியல் பேஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிளான்ட் டிஷ்யூல இருந்து ஒரு லீஃப் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஒரு அனிமல்ல இருந்து ஏதாவது லிவரோ கிட்னியோ அதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு மைக்ரோப்ஸ் அப்படி டெஸ்ட் பண்ண முடியுமா, முடியாதுல்ல. அது ஒரு பேஸ்ட், ஏன்னா குரூப் ஆஃப் மைக்ரோப்ஸ் ரொம்ப ஸ்மால், கண்ணுக்கு தெரியாத சின்ன செல் ஆர்கானிசம் தான். ஓகேவா, அதை நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா பேஸ்ட் குரூப்பா எடுத்து டெஸ்ட் பண்ண முடியும். அப்படி குரூப்பா எடுத்து டெஸ்ட் பண்றதை நம்ம மைக்ரோபியல் பேஸ்ட்னு சொல்றோம். வி ஹவ் டன் எலிமெண்ட் கால்டு கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா, அதெல்லாம் என்ன சொல்றோம், லிவிங் சொல்றோம். அண்ட் செவரல் அதர்ஸ் with respect to per unit of mass of living tissues. ஓகேவா, அப்போ ரெண்டு டைப் ஆஃப் இது பார்ப்போம், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்ப்போம். ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னதுன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மூணுமே பிரசன்ட் ஆயிருந்த ஆர்கானிக் காம்பவுண்ட். கார்பன் பிரசன்ட் ஆகல அப்படின்னா அது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். இது பிரசன்ட் ஆகலன்னா அது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா, அப்போ இது எல்லாம் பிரசன்ட் ஆயிருந்தா என்னது ஆர்கானிக் காம்பவுண்ட். எதுவுமே பிரசன்ட் ஆகல, ஐ மீன் கார்பன் இதெல்லாம் பிரசன்ட் ஆகல அப்படின்னா அது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். In same analysis is performed in the piece of earth crust. அத நம்ம சொன்னா பாத்தீங்களா, எர்த் கிரஸ்ட்லயும் இந்த மாதிரி ஒரு சேம் அனாலிசிஸ் தான் பண்ண போறாங்க. எர்த் கிரஸ்ட் என்னது, இஸ் நான் லிவிங் மேட்டர்ல எர்த் கிரஸ்ட், அதுல இந்த மாதிரி சேம் அனாலிசிஸ் தான் பண்றாங்க. We obtain what our list. What difference between the two lists? In absolute terms, no such difference could be made out. All these elements present in the sample of earth crust. Sample of earth crustல என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அது எல்லாமே நம்ம லிவிங் ஆர்கானிசத்துலயும் இருக்கும், லிவிங் டிஷ்யூலயும் இருக்கும்.
ஒரு ஸ்பூன் சக்கரை தானே ரெண்டுத்துலயும் போடுறோம், ரெண்டு பாட்ல என்ன பண்றோம், ஒரு ஸ்பூன் சக்கரை தானே போடுறோம். அப்போ ஒரு ஸ்பூன் சக்கரை போடும்போது ரெண்டுத்துலயுமே ஒரே தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இதுல வந்துட்டு அதிகமா இருக்கும், ஏன்னா கம்பேரிட்டிவ் ஆஃப் வால்யூம். ஓகேவா? however the close examination reveals that the relative abundance of carbon hydrogen with respect to the element is higher than any living organism than the earth crust. லிவிங் ஆர்கானிசம்ல எர்த் கிரஸ்ட்டை விட அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகேவா? தண்ணியில சக்கரை போடுற எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கெமிக்கல்லாம் எப்படி சார் அனலைஸ் பண்றது? ஓகே, இவ்வளோ கெமிக்கல் காம்போசிஷன் வந்து நம்ம பாடியில் பிரசன்ட் இருக்கு, எர்த் கிரஸ்டோட அதிகமாக இருக்க கெமிக்கல் காம்போசிஷன் வந்து நம்ம பாடியில் அட்டாச் இருக்குன்னு சொல்றீங்களே சார், அது எப்படி சார் அனலைஸ் பண்றதுன்னா சிம்பிளா ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? மோட்டார் பிஸ்டல் எடுத்துக்கணும். மோட்டார் பிஸ்டல்னா இப்படி இருக்கும், அம்மி மாதிரி இருக்கும். மோட்டார் எப்படி இருக்கும், பிஸ்டல் எப்படி இருக்கும். ஓகேவா? எடுத்து நீங்க அரைக்கணும். எதை சார் அரைக்கணும்னா டிஷ்யூஸ் அரைக்கணும். ஒன்னு லீஃப் வெஜிடபிள்ஸ் அரைக்கணும், லீஃப் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா அனிமல்ஸ் வந்து லிவர் செல்ஸ் ஏதாவது செல் எடுத்துட்டு லிவர் எல்லாம் போட்டுட்டு ட்ரைகார்போசிலிக் அசிட்டிக் ஆசிட் போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சு இதை ஃபில்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு துணியை வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும், டெப்ரிஸ் அதாவது சாலிபிள் ஆகாததெல்லாம் மேலே நின்றுடும், சாலிபிள் ஆனதெல்லாம் உள்ள போயிடும். ஓகேவா? அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆசிட் சாலிபிள்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆசிட் இன்சாலிபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆசிட் சாலிபிள், ஆசிட் இன்சாலிபிள். ஒரு டிஷ்யூ எடுக்கிறோம், டிஷ்யூ வச்சுட்டு இதால அரைக்கிறோம். அந்த மோட்டர் அண்ட் பெஸ்ட்ல போட்டு நல்லா நச்சு அரைக்கிறோம். எதை ஊற்றி அரைக்கிறோம், ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் ஊற்றி அரைக்கிறோம். ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வச்சு ஏதோ டிஷ்யூ வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணும். ஒரு காட்டன் கிளாத்தோ ஒரு சீஸ் கிளாத்தோ வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு போது இன்சாலிபிள் ஆகாததெல்லாம் மேலே நின்றுடும், சாலிபிள் ஆக கீழே வந்துடும். ஓகேங்களா? அதுதான் இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சூப்பர். We can continue asking the same way. What type of organic compound are found in a living organism? How does one go to finding about the answer? To get an answer, one perform a chemical analysis. Chemical analysis பண்றாங்க. அது என்ன பண்றாங்க, இதான் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த மோட்டர் பெஸ்ட்லாம் எடுத்து இந்த டிஷ்யூஸ்லாம் அரைச்சிட்டு பண்றது தான். இந்த லிவிங் டிஷ்யூ அது ஏதோ கூட இருக்கலாம், ஒரு வெஜிடபிளா இருக்கலாம், பீஸ் ஆஃப் லிவர். நம்ம கடையில் போய் சிக்கனோட லிவரை கொடுங்க, இப்போ கட் பண்ண ஆட்டோட லிவரை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை வந்து கிரைண்ட் பண்ணணும். எப்படி கிரைண்ட் பண்ணா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் அரைப்போம் இல்லையா, மிக்சியில் அரைப்போம் இல்லையா, தண்ணி ஊற்றி அரைக்கிற பதிலாக ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் கையால தான் அரைக்கணும், மிக்சியில் அரைக்கூடாது. ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் நல்லா அரைச்சிட்டு யூசிங் அ மோட்டர் அண்ட் பெஸ்ட், இதான் மோட்டர் அண்ட் பெஸ்ட். வி ஆப்டைன் a thick slurry, சட்னி மாதிரி திக்கான ஸ்லரி, தேங்காய் சட்னி கொத்த ரொம்ப திக்கான தேங்காய் சட்னி பார்த்துருப்பீங்க, கடையில் கொடுக்குற அந்த இந்த சட்னி இல்லை, தண்ணி ஊற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சட்னியில் ரொம்ப திக்கான தேங்காய் சட்னி மாதிரி ஒரு ஃபார்முலா வரும். அதை நம்ம என்ன பண்ணோம், we were stained to the cheese cloth or காட்டன் கிளாத் வச்சு அப்படின்னா 2 டிஃபரெண்ட் ஃபேஷன் இது பண்ணும்போது ஸ்டெயின் பண்ணும்போது 2 டிஃபரெண்ட் ஃபிராக்ஷன் கிடைக்கும். என்ன 2 டிஃபரெண்ட் ஃபிராக்ஷன் கிடைக்குது, ஒன்னு ஆசிட் இன்சாலிபிளா இருக்கு, இன்னொன்னு ஆசிட் சாலிபிளா இருக்கு. ஓகேவா? ஆசிட் இன்சாலிபிளா ஒன்னு இருக்கு, ஆசிட் சாலிபிளா 2 டிஃபரெண்ட் ஃபிராக்ஷன் கிடைக்குது. இந்த ஆசிட் சாலிபிளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபில்ட்ரேட்னு சொல்லுவோம். ஆசிட் சாலிபிளை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபில்ட்ரேட்னு சொல்லுவோம். ஆசிட் இன்சாலிபிளா நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெட்டன்டேட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஆசிட் சாலிபிள் நம்ம என்ன சொல்றோம், ஃபில்ட்ரேட்னு சொல்றோம். ஆசிட் இன்சாலிபிள் நம்ம என்ன சொல்றோம், ரெட்டன்டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? Scientists have formed thousands of organic compound in the acid soluble pool. இந்த soluble வந்துட்டு ஆசிட் சாலிபிள் வந்துட்டு thousands of organic compound வந்து நம்ம சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்களுக்கு அதை ஒண்ணு நம்ம எப்படி சார் இந்த thousands of carbon இருக்கு, அதுல ஒரு காம்பவுண்ட் மட்டும் எப்படி சார் தனியா எடுக்கிறது படிக்கிறதுல நீங்க ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. furthermore ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. அதான் நெக்ஸ்ட் கொடுத்துருப்போம். ஓகேவா? in higher classes you will learn about to analyze the living tissues of plants, identify a particular organic compound. இந்த thousands of organic compound இந்த particular organic compound எப்படி எடுத்து படிக்கிறதுன்னு நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. It will suffice say here the extract of compounds and subject to the extract of various separation technique till one has separated the compound from all other compounds. In other words, isolated or purifies compound. Okay, isolate பண்ணி purify பண்றது. ஓகேவா? Analytical techniques when applied to the compound give us idea about the molecular formula. Okay, இந்த analytical techniques பண்றதுனால நமக்கு என்ன யூஸ் பண்ணா molecular formula, enzymes, structures. இப்போ இந்த பென்சைனோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி அப்படின்னாவது இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் பண்ணதுனால, இந்த மாதிரி கெமிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணதுனால இந்த மாதிரி நம்மளால ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்றாங்க.
when applied to the compound give us idea about the molecular formula and probably the structure of the compound. Structure of the compound la molecular formula, structure of the compound COOH na carboxylic group. So இந்த மாதிரி molecular formula, structure of the compound obtain பண்ண முடியுது. All carbon compound found that we get from the living tissues can be called as a biomolecules. Okay வா? Biomolecules என்னது? எல்லா கார்பன் காம்பவுண்ட்ஸும் லிவிங் டிஷ்யூல இருக்கக்கூடிய எல்லா கார்பன் காம்பவுண்ட்ஸும் நம்ம என்ன சொல்லுவோம்? பயோமாலிகூல்ஸ் சொல்லுவோம். However, living organisms have also inorganic elements of compounds in them. ஓகேவா? inorganic compounds இருக்கும், ஆர்கானிக் மட்டும் இல்ல inorganic compounds இருக்கும். பட் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் லிவிங் டிஷ்யூஸ் என்ன சொல்றோம்? பயோமாலிகூல்ஸ் சொல்லுவோம். பயோமாலிகூல்ஸோட டெஃபினிஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. How do we know this? A slightly different but destructive experiment. Destructive experiment நம்ம முன்னாடி பண்ணது destructive experiment. Destructive ஒரு liver cells எடுத்து liver cells டிஸ்ட்ரக்ட் பண்றோம்ல, அழிக்கிறோம்ல, ஒரு இதை அழிச்சிட்டு நம்ம இது பண்றோம். ஓகேவா? அப்பதான் destructive experiment அப்படின்னு சொல்றது. Has been done one way a small amount. இது எப்படின்னா one way a small amount. ஃபர்ஸ்ட் நம்ம liver எடுத்துட்டு வரோம். liver அப்படியே கடையில இருந்து எடுத்துட்டு வந்துட்டு டைரக்டா வெயிட் பண்றோம். அதை நம்ம என்ன சொல்றோம்? வெட் வெயிட்னு சொல்றோம். ஓகேவா? liver கடையில இருந்து வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் அப்படியே கடையிலேருந்து வாங்குறோம். சிக்கனோட மட்டனோட லிவர் நம்ம கடையிலேருந்து வாங்கி அப்படியே நம்ம வெயிட் பண்றோம். அதை நம்ம என்ன சொல்றோம்? வெட் வெயிட்னு சொல்றோம். ஓகே, அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்றோம். அதை ட்ரை பண்ணி என்ன பண்றோம்? மறுபடியும் வெயிட் பார்க்கணும். அது ட்ரை வெயிட். ட்ரை என்ன பண்றது? வாட்டர் வேப்பர் ரிமூவ் பண்றது. கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுட்டு ஓகே, வாட்டர்லாம் ரிமூவ் ஆயிட்டு மறுபடியும் நம்ம வெயிட் பண்றோம். அதை நம்ம என்ன சொல்றோம்? ட்ரை வெயிட்னு சொல்றோம். ஓகேவா? இதுக்கப்புறம் அதை எரிச்சிடுறோம். எரிச்சு கம்ப்ளீட்டா ஆஷஸா மாறும். ஆஷஸா மாறினா அது என்ன இருக்குன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் சொல்ல வராங்க. One way a small amount of living tissues, say leaf or liver, it is called as a wet weight. அப்படியே அந்த small amount of living tissue எடுத்துட்டு அப்படியே பண்ணக்கூடிய wet weight and dry it. All this evaporates, all the water evaporates ஆயிரும். The remaining material give a dry weight. ஓகேவா? அப்புறம் ட்ரை பண்றது என்னது? வாட்டர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி வாட்டர் கண்டென்ட்ல எவாபரேட் பண்ணி வெளியேற்றணும். ஓகேவா? Now the tissue is fully burned. All the carbon compounds are oxidized into gaseous form. எல்லா கார்பன் காம்பவுண்ட் gaseous form மாறிடுச்சு. And removed, and what is remaining called ash மட்டும் தான் இருக்கும். இந்த ash அதாவது சாம்பல் என்ன இருக்கும்னா இன்ஆர்கானிக் எலிமெண்ட் இருக்கும். இன்ஆர்கானிக் எலிமெண்ட்னா கால்சியம், மெக்னீசியம் வந்து பிரசன்ட் இருக்கும் அப்படின்ற. ஓகேங்களா? அப்போ ஒரு டிஷ்யூல இப்படி வந்து இப்படிலாம் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களால இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்ற. Inorganic compound like sulfate, phosphate are also in the acid soluble fraction. Acid soluble fraction, அதாவது acid soluble னா இந்த கீழ இருக்கு சொன்ன பாத்தீங்களா? இந்த soluble acid soluble நல்ல soluble வந்ததுல கூட என்ன இருக்கு? சில inorganic fractions பார்க்க முடியும். அது என்னதுன்னா sulfate, phosphate. ஓகேங்களா? Therefore, elemental analysis give elemental composition of living tissues in the form of hydrogen, oxygen and chlorine, carbon. While analysis of this carbon gives an idea of a kind of organic and inorganic constituent. இதுதான் சொல்றாங்க. Organic and inorganic constituent கிடைக்கும் அப்படின்றாங்க. எர்த் கிரஸ்ட்ல இருக்கு, அதுல இது லெவல்ல இருக்கு அப்படின்றது. From a chemistry point of view நீங்க பார்க்கும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் டெப்தா படிப்பீங்க. ஃபங்க்ஷனல் குரூப் படிப்பீங்க, ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் பத்தி படிப்பீங்க. பட் ஆன் பயாலஜி பேஸ்ல பார்க்கும்போது, பயாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நீங்க என்ன படிப்பீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட், ஃபேட்டி ஆசிட் அந்த பேஸ்ல மட்டும் தான் படிப்பீங்க. இன்னும் ஃபர்தரா டீப்பரா போக மாட்டீங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்ன சொல்ல வராங்கன்னா ஹைட்ரோஜன் வந்துட்டு எர்த் கிரஸ்ட்ல நம்ம முன்னாடி சொன்ன எர்த் கிரஸ்ட்ல பிரசன்ட் இருக்கும், ஹியூமன் பாடியில பிரசன்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, அது சொல்றாங்க. அது இல்லாம ஒரு காம்பவுண்ட்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் ஆகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா. நம்ம பென்சின் ரிங் வந்துச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து டிரைவ் ஆகுது அப்படின்றாங்க. சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் அப்படின்னு. இப்போ காம்பவுண்ட்ஸ்னா ரெண்டு காம்பவுண்ட்ஸ் சேர்ந்து சொல்றது. ஓகே, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு அப்படி சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப ரெண்டு காம்பவுண்ட் சேர்ந்து சொல்றது காம்பவுண்ட்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம further animals, I mean biomolecules bond based biology நம்ம என்ன பேசலாம் படிப்போம்? அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியர் பேசிஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்னா என்னது? இட் இஸ் அமினோ, எல்லா அமினோ ஆசிட்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது? புரோட்டீனை ஃபார்ம் ஆகுது. இது குரூப் ஆஃப் செயின் ஆஃப் அமினோ ஆசிட் தான் என்ன ஃபார்ம் ஆகுது? புரோட்டீனை ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமினோ ஆசிட் இந்த மாதிரி 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிடா. இது என்ன பாண்டுன்னு சொல்லுவோம்னா பெப்டைட் பாண்டுன்னு சொல்லுவோம். பெப்டைட் பாண்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் தான், அமினோ ஆசிட் செயின் தான் ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். அப்போ
புரோட்டீன் இஸ் a chain of 20 different amino acid. ஓகே, உலகத்துல நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கு. பட் 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட் வேற அமினோ ஆசிடால ஆனதுனால இது என்னது புரோட்டீன். 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிடால மேடப் பண்ணதுனால இது புரோட்டீன் நம்ம சொல்றோம். ஓகேவா, புரோட்டீன் அமினோ ஆசிட் ரெண்டு நடுவில் இருக்க பாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், பெப்டைட் பாண்ட்னு சொல்லுவோம், பாலிபெப்டைடு சொல்லுவோம். ஏன் பாலிபெப்டைடு சொன்னா நிறைய பெப்டைட் பாண்ட் இருக்கு, 1 2 3 இந்த மாதிரி 20 வரைக்கும் போகும். ஓகேவா, 20 வரைக்கும் நிறைய பெப்டைட் பாண்ட் இருக்குனால பாலினா நிறைய தானே அர்த்தம், அப்போ பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அப்போ அமினோ ஆசிட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். அமினோ ஆசிட் as ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் அமினோ குரூப். ஓகேவா, அது மட்டும் இல்லாம அமினோ ஆசிட்ல என்ன கண்டெய்னிங் ஒரு அமினோ குரூப் வந்து பிரச்சனை இருக்கு. அமினோ ஆசிட் எப்படி நம்ம எழுதுவோம், அமினோ ஆசிட்ல வந்துட்டு ஒரு அமினோ குரூப் இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்கும், ஒரு ஆர் குரூப் இருக்கும். இந்த ஆர் குரூப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சொன்னா பாத்தீங்களா, இங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் தான் என்ன பண்ணுது, புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது பாத்தீங்களா. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த ஆர் குரூப்ல வர டிஃபரன்ஸ் என்ன வருது, அவங்க ஆர் குரூப்ல வந்து இப்போ ஹைட்ரஜன் அட்டாச் ஆச்சுன்னா அது நம்ம ஆல்கலைன் சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த இதுல இருந்து என்னென்ன ஆர் குரூப்ல வந்து பேசிஸ் ஆஃப் ஆர் குரூப்ல வந்துட்டு என்னென்னலாம் அட்டாச் ஆகுதோ அந்த பேஸை வச்சு தான் இந்த அமினோ ஆசிட் என்ன அமினோ ஆசிட் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ ஒரு அமினோ ஆசிட் என்ன பிரச்சனை இருக்கும், அமினோ குரூப் ஹைட்ரஜன் கார்பாக்சில் குரூப் அதோட ஒரு ஆர் குரூப், இந்த ஆர் குரூப் தான் டிட்டர்மைன் பண்ணுது அது என்ன டைப் ஆஃப் அமினோ ஆசிட். ஓகேவா, இது எதோட சப்ஸ்டிடியூட், இந்த அமினோ ஆசிட் வந்து எதோட சப்ஸ்டிடியூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீத்தேனோட சப்ஸ்டிடியூட். ஏன்னா மீத்தேனோட ஃபார்முலா என்னது, 3 சைடுமே H இருக்குது, 4 சைடுமே H இருக்குது. ஓகேங்களா, இதே மாதிரி தானே சிமிலரா இருக்கு. ஓகேவா, HH இங்க தான் இருக்கு, இங்க வந்து அமினோ குரூப் பிரச்சனை இருக்கு, இந்த கார்பாக்சில் குரூப் பிரச்சனை இருக்கு, இங்க வந்து ஆர் டிட்டர்மைனிங் ஆர் குரூப் வந்து பிரச்சனை. ஓகேவா, அப்ப இப்படி வந்து மீத்தேன் குரூப்போட சப்ஸ்டிடியூட்னு சொல்றோம். எதை சொல்றோம், நம்ம அமினோ ஆசிட் சொல்றோம். ஓகேவா, இது அமினோ ஆசிடோட ஃபார்முலா. அமினோ குரூப் பிரச்சனை இருக்கு, கார்பாக்சில் குரூப் பிரச்சனை இருக்கு, இந்த ஆர் குரூப் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஓகே, இந்த ஆர் குரூப்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதை வச்சு தான் 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட் வந்து மாறி வரும். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா, amino carbon substitute of same carbon alpha carbon ends alpha amino acids பார்த்தாச்சு. they are substitute of methanes. நான் சொன்ன மாதிரி they are substitute of methanes. ஏன் substitute of methane சொல்றோம், methane structure இதுவும் சிமிலரா இருக்கு. ஓகேங்களா, சிமிலரா இருக்கு, more or less சிமிலரா இருக்கனால there are 4 substituted group occupying the 4 valency position. 4 substituted group occupying the 4 valency position. என்னதுன்னா these are hydrogen, carboxyl group, amino group and a variable group designated as a R group. என்ன பிரச்சனை இருக்குன்றாங்க, ஹைட்ரஜன் கார்பாக்சில் குரூப் அமினோ குரூப் and a variegated group called R group. ஓகே, இந்த R group தான் டிட்டர்மைன் பண்ணுது. based on the nature of R group, இங்க பாருங்க, based on the nature of R group there are many amino acid வந்து based on the nature of R group வச்சு மாறிட்டே இருக்கும். however which occurs in a protein are only 20 amino acids, 20 different types of amino acids ஆல ஃபார்ம் ஆனது. ஓகேங்களா, இங்க பாருங்களேன், இங்க இந்த அமினோ ஆசிட் பாருங்க, இங்க வந்து ஹைட்ரஜன் பிரச்சனை இருக்கு, ஹைட்ரஜன் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், கிளைசைன் சொல்றோம். இந்த ஆர் குரூப்ல வந்து மெத்தைல் குரூப் வந்து பிரச்சனை இருக்கு, இந்த மெத்தைல் குரூப் பிரச்சனை இருக்கு நம்ம என்ன சொல்றோம், ஆலனைன் சொல்றோம். இந்த ஹைட்ரஜன் குரூப்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா ஹைட்ராக்சி மெத்தைல் குரூப் பிரச்சனை இருக்கு, அப்ப இந்த ஹைட்ராக்சி மெத்தைல் குரூப் பிரச்சனை இல்ல நம்ம செரைன் சொல்றோம். ஓகேவா, அப்ப எது டிட்டர்மைன் பண்ணுது, இந்த ஆர் குரூப் தான் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகேவா, அப்ப இதே மாதிரி 20 டிஃபரன்ஸ் அமினோ ஆசிட் இருக்கு, 20 டிஃபரன்ஸ் அமினோ ஆசிட்லயுமே இந்த ஆர் குரூப் தான் டிட்டர்மைன் பண்ணி மாறி வருது அப்படின்றாங்க. இந்த ஆர் குரூப் in these proteins amino acids could be hydrogen இருந்தா என்னது, ஹைட்ரஜனா இருந்தா கிளைசைன், மெத்தைல் குரூப்பா இருந்தா ஆலைன், ஹைட்ராக்சி மெத்தைல் குரூப்பா இருந்தா என்னது, செரைன். ஓகேவா, மெத்தைல் குரூப்பா இருந்தா ஆலைன், ஹைட்ராக்சி மெத்தைல் குரூப்பா இருந்தா செரைன். இந்த பேர் மறந்துட கூடாது. அதே மாதிரி இது மாதிரி 20 டிஃபரன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கு. ஓகேங்களா, the chemical and physical properties of amino acid are essential as amino, carboxyls and R functional group. Based on the number of amino and carboxyl group, there are acidic இருக்கும், பேசிக்கா இருக்கும். acidicனா என்னது, pH வந்து less than 7 இருந்தா acidic, greater than 7 இருந்தா basic, 7 இருந்தா நியூட்ரல். அந்த கான்செப்ட் தான் சொல்றாங்க. அசிடிக்கா இருந்தா குளுட்டாமிக் ஆசிட் வரும், பேசிக்கா இருந்தா லைசின் ஃபார்ம் ஆகும், நியூட்ரல் pH வந்து 7 இருந்தா வேலின் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, சிமிலர்லி தேர் அரோமேட்டிக் ஆசிட்ஸ், அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் கூட இருக்கு. அந்த அரோமேட்டிக் அமினோ இதெல்லாம் டேர்ம் படிச்சு தான். ஓகே, இந்த மாதிரி அரோமேட்டிக் அமினோ ஆசிட் என்னதுன்னா ட்ரையோசின், பினாலைன், ட்ரிப்டோஃபைன் அப்படின்னு அரோமேட்டிக் காம்பவுண்ட் இருக்கு. பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அமினோ ஆசிட் இஸ் அயனைசபிள் நேச்சர். என்ன அயனைசபிள் நேச்சர்னா இந்த குரூப்
அயனைசபிள் நேச்சர்னா அந்த அமினோ குரூப்பும் இந்த கார்பாக்சில் குரூப்பும் வந்து அயனைசபிள் நேச்சர். ஓகேங்க, பாருங்க அமினோ குரூப்பும் கார்பாக்சில் குரூப்பும் அயனைசபிள் நேச்சர். ஏன்ஸ் இந்த சொல்யூஷன் டிஃப்ரெண்ட் பிஹெச், இந்த டிஃப்ரெண்ட் பிஹெச் பொறுத்து இந்த அமினோ ஆசிட் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, எப்படி சார் சேஞ்சஸ் ஆகுனா ஜுட்டர் அயான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஜுட்டர் அயான்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கார்பாக்சில் குரூப்லயும் அமினோ குரூப்லயும் என்ன இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா, அப்போ ஒரு அமினோ ஆசிட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரசன்ட் ஆயிருந்தா அது நம்ம சொல்றோம் ஜுட்டர் அயான்னு சொல்றோம். என்னது, ஒரு அமினோ குரூப், இதான் அமினோ குரூப் தெரியல, அமினோ ஆசிடோட ஃபார்முலா. அந்த அமினோ ஆசிட்ல வந்துட்டு பாசிட்டிவும் நெகட்டிவும் பிரசன்ட் ஆயிருந்தா ஜுட்டர் அயான்னு சொல்லுவோம். இந்த சேஞ்சஸ் இன் பிஹெச்ல நியூட்ரல், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அசிடிக் பேசிக், அந்த சேஞ்சஸ் இன் பிஹெச்ல வந்து சொல்யூஷன் சேஞ்ச் ஆகும் சொன்னோம் பாத்தீங்களா, ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும் சொல்லிருப்போம் பாத்தீங்களா, சொல்யூஷன் டிஃபரெண்ட் பிஹெச் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அமினோ ஆசிட் சேஞ்சஸ். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி நெகட்டிவா இருந்துச்சுன்னா இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, அமினோ ஆசிட் நெகட்டிவ் மட்டும் இப்படி ஃபார்ம் ஆகும். இங்க இருந்து நெகட்டிவ் மட்டும் ஃபார்ம் ஆகும், பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா, கார்பாக்சில் குரூப்ல வந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி அமினோ குரூப்ல வந்துட்டு பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகும். இந்த அமினோ குரூப்ல பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகும்போது இங்க ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிரும். ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும், நெகட்டிவா இருக்கும்போது, பாசிட்டிவா இருக்கும்போது ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா, NH3 NH2 மாறும். ஓகேவா கண்ணா, புரிஞ்சுதா? இதை சொல்றாங்க போத் ரெண்டுமே பிரச்சனை ஆயிடுச்சா, ரெண்டுமே பிரச்சனை இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹைட்ரஜன் பிரச்சனை ஆயிருந்தா நம்ம என்ன சொல்றோம், அதான் நம்ம ஜுட்டர் அயான்னு சொல்றோம். இதுதான் ஜுட்டர் அயனோட காமன் வெர்ஷன். ஓகே, இப்போ நம்ம அமினோ ஆசிட் பார்த்தாச்சு, அதுக்கு லிபிட்ஸ் பார்ப்போம். லிபிட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலி என்ன சொல்லுவோம், ஆசிட் இன்சாலிபிள் தான் நேச்சர், பட் அது மைக்ரோ மாலிகூல்ஸும் இருக்கும், மேக்ரோ மாலிகூல்ஸும் இருக்கும். ஏன் சார் மைக்ரோ மாலிகூல்ஸ் இருக்கு, மேக்ரோ மாலிகூல்ஸும் இருக்குன்னா, லிபிட்ஸ் வந்துட்டு செல்லுலார் மெம்பரேன்ல இருக்கு. லிபிட்ஸ் வந்து செல்லுலார் மெம்பரேன்ல வந்து நம்ம அரைக்கும் போது செல்லுலார் மெம்பரேன் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகி அது சின்ன வெசல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், சின்ன பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆனதுனால அதோட மாலிகுலர் வெயிட் பாத்தீங்கன்னா நீங்க சாலிபிள் கண்டிஷன்ல இருக்கும், பட் அது வந்துட்டு இன்சாலிபிள் ஸ்டேட்ல இருக்கும். அது வந்து சாலிபிளா இந்த ஃபில்டரை தாண்டி உள்ள போக முடியாது. அதனால லிபிட்ஸ் வந்து பெருசு பத்தையா இருக்கிறதுனால அது ஃபில்டர் ஆகி உள்ள போக முடியாததுனால லிபிட்ஸ் வந்துட்டு எப்படி மேக்ரோ மாலிகுல்னு சொல்லுவோம், பட் அதோட மாலிகுலர் வெயிட் எப்படி இருக்குமா, சாலிபிளான மைக்ரோ மாலிகுலர் வெயிட்ல தான் இருக்கும். அதனால லிபிட்ஸ் அதுலயும் இருக்கும், இதுலயும் இருக்கும். அது லிபிட்ஸோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன, ஃபேட்டி ஆசிட். லிபிட்ஸ் வந்து ரெண்டா பிரியும் தெரியும், லிபிட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் ரெண்டா பிரியும். லிபிட்ஸ் ஃபேட்டி ஆசிட் ரெண்டுமே பாண்ட் பண்ணும்போது, ரெண்டுமே சேரும் போது வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆயிரும். அப்படி வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகும்போது எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ லிபிட்ஸ்ல வந்துட்டு ரெண்டு இருக்கு, ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால். ஓகேவா, இந்த ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளிசராலும் சேரும்போது, ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளிசராலும் சேரும்போது இந்த பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாண்டை நம்ம என்ன சொல்வோம்னா எஸ்டர் பாண்ட்னு சொல்லுவோம். எஸ்டர் பாண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது நடக்கும்போது வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆயிடும். அதே மாதிரி கிளிசரால்ல ஒரு ஃபேட்டி ஆசிட் அட்டாச் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், மோனோகிளிசரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே கிளிசரால்ல ரெண்டு ஃபேட்டி ஆசிட் அட்டாச் ஆயிருச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், டைகிளிசரேட் அப்படின்னு சொல்றோம். அதே கிளிசரால்ல மூணு ஃபேட்டி ஆசிட் அட்டாச் ஆயிருச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், ட்ரைகிளிசரேட்னு சொல்றோம். ஓகேவா, அப்போ ஃபேட்டி ஆசிட் கிளைகோசன் அட்டாச் ஆகும்போது நடுவில் பாம் என்னது, எஸ்டர் பாண்டு. இதுல ஒன்னு அட்டாச் மோனோ, அதுல பெயில இருக்கு பாத்தீங்களா, சிங்கிளா இருந்தா மோனோ, டபுளா இருந்தா டை, டபுளா இருந்தா ட்ரை. ஓகேவா, இதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்சிஆர்டில என்ன கொடுத்துருப்பாங்க பார்ப்போம். லிபிட்ஸ் ஆர் ஜென்ரலி வாட்டர் இன்சாலிபிள். லிபிட்ஸ் வந்து வாட்டர் இன்சாலிபிள். லிபிட்ஸ் சாலிபிள், வாட்டர் வந்து சாலிபிள் ஆகாது. எப்படின்னா இந்த எண்ணெயும் தண்ணியும் சாலிபிள் ஆகாதுல்ல, அந்த மாதிரி அந்த ஃபார்ம்ல. தே குட் பி சிம்பிள் ஃபேட்டி ஆசிட். லிபிட்ஸோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து என்ன, ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட் ரெண்டு குரூப் தான் இருக்கும். இப்போ நம்ம அமினோ ஆசிட் பார்க்கும்போது 4 வேகன்சி பார்த்தோம், பட் இதுல வந்து ரெண்டு வேகன்சி தான். என்னது, ஒன்னு கார்பாக்சில் குரூப், இன்னொன்னு ஆர் குரூப். அப்போ ஃபேட்டி ஆசிட்ல என்ன பிரச்சனை இருக்கும், ஒன்னு கார்பாக்சில் குரூப் பிரச்சனை இருக்கும், இன்னொன்னு ஆர் குரூப் பிரச்சனை இருக்கும். இந்த ஆர் குரூப் வந்து மித்தைலா இருக்கலாம், இத்தைலா இருக்கலாம். the higher number of methyl group வந்து 1 to 19. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல ஃபேட்டி ஆசிட்ஸ்ல வந்துட்டு ஆர் குரூப் வந்துட்டு ஒரு நிமிஷம், ஃபேட்டி ஆசிட்ஸ்ல வந்துட்டு ஆர் குரூப் வந்து ஃபேட்டி ஆசிட்.
R குரூப் வந்துட்டு எத்தனை கார்பன் கன்சிஸ்ட் ஆயிருக்குமா 1ல இருந்து 19 கார்பன் வந்துட்டு R குரூப்ல இருக்குமா ஓகேவா ஃபேட்டி ஆசிட்ல ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு என்ன ரெண்டு எலிமெண்ட் இருக்கும் ஒன்னு கார்பாக்சில் குரூப் இன்னொன்னு R குரூப் ஓகேவா இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கும் அதுல R குரூப்ல எத்தனை இருக்குமா 1ல இருந்து 19 இது இருக்குமா இதே நீங்க பாத்தீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பான் பாருங்களேன் பால்மெட்டிக் ஆசிட்னு கொடுத்திருப்பான் பால்மெட்டிக் ஆசிட்ல வந்துட்டு டோட்டலா எத்தனை எடுக்கும்னா 16 கார்பன் இருக்கும் பட் இங்கதான் क्वेश्चन கேட்பா நீங்க பால்மெட்டிக் ஆசிட்ல R குரூப்ல எத்தனை இருக்குன்னு 17 டக்குன்னு 16 அடிச்சிடுங்க ஏன்னா புக்ல 16 தான் கொடுத்திருக்காங்க 16 இல்ல R குரூப்ல 15 இருக்கு 15 கார்பன் தான் இருக்கு இன்க்ளூடிங் கார்பாக்சில் குரூப் கார்பாக்சில் குரூப்போட கார்பனையும் சேர்த்து தான் கார்பாக்சில் குரூப்போட கார்பனையும் சேர்த்து தான் 16 ஆகுது ஓகேவா நம்ம புக்ல எப்படி கொடுத்திருப்பான் இன்க்ளூடிங் தான் கொடுத்திருப்பான் இன்க்ளூடிங் கார்பாக்சில் குரூப்போட தான் 16 இருக்குன்னு சொல்லியிருப்பான் பட் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா R குரூப்ல மட்டும் எவ்வளவு இருக்கு பால்மெட்டிக் ஆசிட்ல R குரூப்ல மட்டும் எத்தனை கார்பன் பிரசன்ட் இருக்குன்னா 15 கார்பன் பிரசன்ட் இருக்கு அதே மாதிரி தான் ஆர்கிடோனிக் இருக்கும் ஆர்கிடோனிக் ஸ்பெல்லிங் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன் ஆர்கிடோனிக் தான் கரெக்ட் ஆர்கிடோனிக் ஆசிட்ல வந்துட்டு எத்தனை இருக்குமா 20 கார்பன் இருக்குன்னு சொல்லியிருப்பான் பட் நார்மலாவே R குரூப்ல எத்தனை கார்பன் இருக்கும் 1ல இருந்து 19 கார்பன் இருக்கும் அப்ப ஆர்கிடோன்ல 20 கார்பன் இருக்கும்னா இல்ல இன்க்ளூடிங் கார்பாக்சில் குரூப் அப்ப Rல எத்தனை இருக்கும் 19 கார்பன் இருக்கும் அதோட கார்பாக்சில் குரூப்போட ஒரு கார்பன் அட்டாச் ஆகி 20 கார்பன் இருக்கு ஓகேவா அப்போ क्वेश्चन இப்படி தாங்க நான் கேட்பான் ஆர்கிடோனிக்ல எத்தனை கார்பன் R குரூப்ல மட்டும் இருக்குன்னு கேட்பான் நீங்க R குரூப்ல இங்க பாருங்க இங்க ஆர்கிடோனிக்ல வந்துட்டு 20 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க 20 இருக்குன்னு சொல்லி 20 டிக் பண்ணுவீங்க 16 இருக்குன்னு சொல்லி 16 டிக் பண்ணுவீங்க பட் 20 16 இல்ல அது வந்துட்டு கார்பாக்சில் குரூப்போட சேர்த்து தான் சொல்றான் அவங்க क्वेश्चन நல்லா படிங்க क्वेश्चन கார்பாக்சில் குரூப்போட சேர்த்து சொன்னானா 16 20ன்னு அடிங்க அப்படி இல்ல கார்பாக்சில் குரூப் கேட்கல ஒன்லி R குரூப் மட்டும் கேட்டானா அது 1 மைனஸ் பண்ணி 15 18 அடிங்க ஓகேங்களா இதுதான் R குரூப் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெண்டால மேடப் ஆயிருக்கு ஒன்னு கார்பாக்சில் குரூப் இன்னொன்னு R குரூப்ல இருந்து 1ல இருந்து 19 கார்பன் இருக்கும் பால்மெட்டிக் ஆசிட்ல இருந்து 16 கார்பன் இன்க்ளூடிங் கார்பாக்சில் குரூப்பா இருக்கு ஆர்கிடோனிக்ல 20 கார்பன் இன்க்ளூடிங் கார்பாக்சில் குரூப்பா இருக்கு ஓகேவா இப்போ நம்ம லைன் பை லைன் பார்த்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றாங்க பால்மெட்டிக் ஆசிட்ல வந்துட்டு 16 கார்பன் 16 கார்பன் இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பனோட சேர்த்து தான் 16 கார்பன் அப்போ கார்பாக்சில் கார்பன் சேர்க்கலனா 15 கார்பன் அதே மாதிரி தான் ஆர்கிடோனிக் ஆசிட்ல பாருங்க ஆர்கிடோனிக் ஆசிட்ல வந்துட்டு 20 கார்பன் இருக்கு ஆர்கிடோனிக் ஆசிட் 20 கார்பன் இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன் தான் ஓகேவா ஃபேட்டி ஆசிட் குட் பி சேச்சுரேட்டட்னா ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கும்னா சாலிடா இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா இருக்கும் அது வந்து எப்படின்னா பாண்ட் இருக்காது டபுள் பாண்ட் இருக்காது அன்சாச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல வந்துட்டு எப்படி இருக்கும்னா லிக்விடா இருக்கும் சாச்சுரேட்டட்னா ரூம் டெம்பரேச்சர்ல வந்துட்டு சாலிடா இருக்கும் அன்சாச்சுரேட்டட்னா ரூம் டெம்பரேச்சர் லிக்விடா இருக்கும் பாண்ட் இருக்காது ஓகே இதுல அன்சாச்சுரேட்டட்ல பாண்ட் இருக்கும் டபுள் பாண்ட் சொல்றேன் டபுள் பாண்ட் இருக்காது இருக்கும் சாச்சுரேட்டட்ல டபுள் பாண்ட் இருக்காது another simplest form of lipid is glycerol படிச்சோம் பாத்தீங்க glycerol தான் another simplest form of lipid which is a trihydroxypropane many lipids are both glycerols and fatty acids சில இதுல both lipids இருக்கு fatty acids இருக்கு அது ரெண்டுமே பாண்ட் ஆகும்போது என்ன பாண்ட் ஆகுது esterified with glycerol ஓகேவா esterified னா எதுக்கு சொல்றோம்னா எஸ்டர் பாண்ட் தான் சொல்றோம் இங்க பார்த்தோம் பாத்தீங்களா ரெண்டுமே எஸ்டர் பாண்ட் ரெண்டுமே சேரும்போது எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்ப வந்து வாட்டர் ரிலீஸ் ஆயிடும் ஏன்னா வாட்டர் இன்சால்யூபிள் தானே they can be monoglycerides னா என்னது ஒரே ஒரு glycerol ஒரே ஒரு fatty acid ஒரு ஃபேட்டி ஆசிட் கிளிசராலோட அட்டாச் ஆகும்போது மோனோகிளிசரைட்ஸ் ரெண்டு ஃபேட்டி ஆசிட் கிளிசராலோட ஆட் ஆகும்போது டைகிளிசரைட்ஸ் மூணு ஃபேட்டி ஆசிட் கிளிசராலோட ஆகும்போது ட்ரைகிளிசரைட்ஸ் these are called as a fats and oil based on the melting point இது சொல்றோம் அதுக்கு அப்புறமா இது நம்ம என்ன சொல்றோம் fats and oil based on melting point வச்சு நம்ம இது fats and glycerol நம்ம எப்படி சொல்வோம்னா fatty acid and glycerol வந்துட்டு fats and oil சொல்லுவோம் ஆயில் வந்துட்டு மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் விண்டர்ல கூட ஆயில் வந்துட்டு லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும் சாலிட் ஸ்டேட்ல மாறாது அதுக்கு அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகேங்களா ஆயில் ஹஸ் a lower melting point எக்ஸாம்பிள் ஜிஞ்சிலி ஆயில் நல்லா கொடுத்துருக்காங்க and hence remain oil in venters ஓகே ஆயில் லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கும் அந்த லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும் எப்போ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் கம்மியான மெல்டிங் பாயிண்ட் இருந்தா கூட கேன் யூ ஐடென்டிஃபை த ஃபேட் ஃப்ரம் த மார்க்கெட் கண்டிப்பா நெய் கொழுப்பு இது கறியில கொழுப்பே இருக்கும் ஓகே அதெல்லாம் ஃபேட் ஓகேங்களா சம் லிப்பிட்ஸ் ஆர் பாஸ்பரஸ் அதனால பாஸ்போலிப்பிட்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ லிப்பிட் பிளஸ் பாஸ்பரஸ் நம்ம என்ன சொல்லுவோம் லிப்பிட் பிளஸ் பாஸ்பேட்
லிப்பிட் பிளஸ் பாஸ்பேட் நம்ம என்ன சொல்றோம்? பாஸ்போலிப்பிட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்போலிப்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாஸ்போலிப்பிட் எங்க பிரசன்ட் ஆயிருக்குமா? பாஸ்போலிப்பிட் பிரசன்ட் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? செல் மெம்பரேன்ல. படிச்ச ஞாபகம் இருக்கா? செல் மெம்பரேன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ லிப்பிடோட பாஸ்பேட் சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம்? பாஸ்போலிப்பிட்னு சொல்றோம். அந்த பாஸ்போலிப்பிட் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? செல் மெம்பரேன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. Some lipids are phosphorus the organic compound in them. These phospholipids, these are called phospholipids. They are found in the cell membrane. இங்க பாருங்க cell membrane. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கான்? லெசித்தின். லெசித்தின் is an example for this. எது செல் மெம்பரேனுக்கு பாஸ்போலிபிட் பிரசன்ட் இருக்கு என்ன எக்ஸாம்பிள்? லெசித்தின் தான் எக்ஸாம்பிள்ன்றாங்க. Some tissues, especially neural tissues. நியூரல் டிஷ்யூஸ்ல வந்துட்டு லிப்பிட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கு. நியூரல் டிஷ்யூனா நர்வ் டிஷ்யூஸ். ஓகேவா? நர்வ் டிஷ்யூஸ் வந்து இந்த லிப்பிட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இவ்வளவுதான் லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸ்ல இன்னொன்னு என்னன்னா லிவிங் ஆர்கானிசம் ஆஃப் நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இன் விச் ஹெட்டரோசைக்கிள் ரிங்ஸ் கேன் பி ஃபவுண்ட். ஹெட்டரோசைக்கிள் ரிங்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு ரிங்ல கார்பனும் நைட்ரோஜனும் பிரசன்ட் ஆயிருந்தா, கார்பனும் நைட்ரோஜனும் பிரசன்ட் ஆயிருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? ஹெட்டரோசைக்கிளிக் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம். Some of these are nitrogenous bases. ஓகேவா? சிலது வந்து nitrogenous bases அப்படின்றாங்க. அதாவது nitrogenous bases தான் என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூக்ளிக் ஆசிட்ஸ்னு ஒன்று இருக்கு, நீங்க படிப்பீங்க. நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் ஆசிடும் நியூக்ளியோடைட்ஸும் ஒன்று தான். நம்ம நியூக்ளிக் ஆசிட்ல 3 இருக்கும், 3 பிரிச்சிருப்போம். என்னது? பாஸ்பேட், பாஸ்பேட், பென்டோ சுகர்னு சொல்லுவோம். சுகர், சுகர், நைட்ரஜன் பேஸ். ஓகேவா? இந்த நைட்ரஜன் பேஸ் வந்துட்டு ஃபர்தரா டிவைட் ஆகும். pyrimidine, purine. இந்த pyrimidine என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீங்க ஸ்கூல்ல பிரிஞ்சு போவீங்க, ஸ்கூல்ல இருந்து பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? டிசி கொடுப்பாங்க. தைமின், சைட்டோஸ்கைன் பிரச்சனை இருக்கும். அப்ப பியூரைன்ல எது பிரச்சனை இருக்கும்? அடினைன், குவானைன் வந்து பிரச்சனை இருக்கும். இந்த யுரேசல் இருக்குல்ல, யுரேசலும் இங்கதான் பிரச்சனை இருக்கும். பட் டிஎன்ஏல மட்டும்தான் தைமின் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆர்என்ஏல தைமினுக்கு பதிலா யுரேசில் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? டிஎன்ஏல மட்டும்தான் தைமின் பிரசன்ட் ஆயிருக்கும், ஆர்என்ஏல யுரேசில் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ நியூக்ளிக் ஆசிட் 3 பிரிக்கிறாங்க, பாஸ்பேட், சுகர், நைட்ரோஜனஸ் பேஸ். நைட்ரோஜனஸ் பேஸ்ல பிரமிடின், பியூரைன் சொல்றாங்க. பிரமிடின் வந்துட்டு டிசி பிரிஞ்சு போகும்போது நீங்க டிசி வாங்குங்க, தைமின், யுராசில், தைமின், சைட்டோஸ்கைன். பட் யுராசில் வந்து ஆர்என்ஏல பிரச்சனை இருக்கு, பிரமிடின், பியூரின்ல வந்துட்டு அடினைன், குவானின் வந்து பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? இப்போ நியூக்ளியோசைட்ஸ்னா என்ன சார்? நியூக்ளியோசைட்ஸ்னா என்ன பார்ப்போம். இது எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். நியூக்ளியோசைட்ஸ், நியூக்ளியோசைட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா சுகர் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ். சுகரும் பென்டோ சுகரும் நைட்ரோஜனஸ் பேஸும் இருந்தா அது நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியோசைட்ஸ்னு சொல்றோம். சுகரு, நைட்ரோஜனஸ் பேஸ். ஓகேவா? சுகரும் நைட்ரோஜனஸ் பேஸ் அட்டாச் ஆனதா நியூக்ளியோசைட்ஸ்னு சொல்றோம். நியூக்ளியோடைட்ஸ் எதை சொல்லுவோம்? நியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு நியூக்ளியோசைட்ஸ் பிளஸ் பாஸ்பேட். ஓகேவா? நியூக்ளியோசைட்ஸ் என்னது? சுகரு, நைட்ரோஜனஸ் பேஸ் பிளஸ் பாஸ்பேட் தான் நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியோடைட்ஸ் சொல்றோம். அதை நம்ம நியூக்ளிக் ஆசிட்னு சொல்றோம்.
ஓகேவா? ஒன்றும் இல்லை, சுகர் மாலிகூல் நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் பாஸ்பேட்டும் அட்டாச் ஆயிருக்கும். இதுதான் நியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா கண்ணா? இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ லைன் பை லைன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இந்த நியூக்ளியோடைட்ஸ் தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ எப்படி எதனால மேடப்பாயிருக்கு? நியூக்ளியோடைட்ஸால தான் மேடப்பாயிருக்கு. ஓகேங்களா? நியூக்ளியோசைட்ஸால மேடப்பாகல. அப்போ எல்லா டிஎன்ஏ ஆர்என்ஏக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு பாஸ்பேட் இருக்கும். ஓகேங்களா? எல்லா டிஎன்ஏ ஆர்என்ஏக்குள்ள ஒரு பாஸ்பேட் இருக்கும். ஏன்னா நியூக்ளியோடைட்ஸால மேடப்பானதான் டிஎன்ஏ ஆர்என்ஏ. Some of these are nitrogenous bases, adenine, guanine. நம்ம சொன்ன பாத்தீங்களா, adenine, guanine, cytosine, uracil and thymine. When found as attached to the sugar, these are called as the nucleosides. அதாவது nitrogenous base sugar attach ஆயிருந்தா nucleosides. When found attached to the sugar, they are called nucleosides. If phosphate group is also found in esterify of sugar, they are called as nucleotides. அதோட nucleosides ஓட ஒரு phosphate groupம் present ஆயிருந்தா அது nucleotides-ன்றாங்க. அது நியூக்ளியோசைட்ஸா இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, அடினைன் குவானைன்லாம் நியூக்ளியோசைட்ஸ், அடினோசைன் குவானோசைன் சைன் முடித்து பாத்தீங்களா, அது நியூக்ளியோசைட்ஸ். சைன் முடிஞ்சா நியூக்ளியோசைட்ஸ். ஆசிட் முடிஞ்சா நியூக்ளியோடைட்ஸ். அடினைலிக் ஆசிட், தைமினிக் ஆசிட், குளானிக் ஆசிட், யூரலிக் ஆசிட், சைட்டோலிக் ஆசிட் அப்படின்னு ஆசிட் முடியறதுனால அது வந்து நியூக்ளியோடைட்ஸ். ஓகேங்களா? அப்படியும் நியூக்ளிக் ஆசிட்னா என்னது? நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளிக் ஆசிட் தான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியோடைட்ஸ் தான் முடியும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஆசிட் முடிஞ்சா டைட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ். அப்போ டைட்ஸ் வந்தாலே நியூக்ளிக் ஆசிட். அதனால தான் நியூக்ளிக் ஆசிட் ஒன்று தான், நியூக்ளியோடைட்ஸ்னா மேஜர் ஒன்று டிஃபரன்ஸ் தான் அப்படின்னு. அப்போ நியூக்ளியோடைட்ஸ் எப்படி இருக்குமா? ஆர்என்ஏ டிஎன்ஏ மட்டும் தான் இருக்குமா? ஆர்என்ஏ டிஎன்ஏ ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், ஜெனடிக் மெட்டீரியல் யூஸ். ஓகேவா? அப்போ நியூக்ளியோடைட்ஸ் வச்சு மேடம் பாப்பா, ஆர்என்ஏ டிஎன்ஏ மட்டும் தான். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரை பார்த்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம பார்த்தா நைட்ரஜனஸ் பேஸ் நியூக்ளியோசைட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ் வந்து அடினிக் ஆசிட். நியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு ஆசிட்ஸா ஃபார்ம் ஆகும். சைட்ஸ் வந்து சைன் அடினோசைன் கோனோசைன் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பார்த்துக்கலாம். ஒண்ணுமே இல்லை, பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து எதுல ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க கொடுத்துருப்பாங்க, பிளான்ட் ஆல்கல் மைக்ரோபியல் செல்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். நம்ம பாடியில வந்து ஃபார்ம் ஆகுது. இதுல ஃபுல்லா அப்படி கொடுத்துருப்பாங்க. பிரைமரி மெட்டபாலைட் ஈஸியா சொல்றேன். பிரைமரி செகண்டரி மெட்டபாலைட் நம்ம பாடியில ஃபார்ம் ஆகுது. பிளான்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஓகேல? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுதுல பிரைமரி மெட்டபாலைட்ஸ். பிரைமரி மெட்டபாலைட்ஸ்ல என்னது? அந்த அமினோ ஆசிட், சுகர்ஸ், இதெல்லாம் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் என்னது? ஆல்கலாய்ட்ஸ், பிளேவனாய்ட்ஸ், ரப்பர், எசென்ஷியல் ஆயில்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஸ்பீஷிஸ், இதெல்லாம் வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். எப்படி யூஸ் பண்றோம்? ரப்பர்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? நமக்கு ரப்பர் தான் வேணும். ரப்பர் ஷீட்லாம் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸ்பைஸ் வந்து சாப்பாடுல போட்டு யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இதெல்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணி யூஸ் பண்றது. ஓகேவா? பிரைமரி மெட்டபாலைட்ஸ் எதுல ஃபார்ம் ஆகுது? பிளான்ட், ஃபங்கல், மைக்ரோபியல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுல என்னதுன்னா அமினோ ஆசிட், சுகர்ஸ். இது இல்லாம ஃபார்ம் ஆக கூட தான் ஆல்கலாய்ட்ஸ், பிளேவனாய்ட்ஸ், ரப்பர், எசென்ஷியல் ஆயில், ஆன்டிபயோட்டிக்ஸ், இது எல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகே, செகண்டரி மெட்டபாலைட்ஸ். While primary metabolites have identical function, place known as a normal physiological function தான் பண்ணும். But secondary metabolites வந்து host organism depend இருக்கும் அப்படின்றாங்க. depend இருக்காது, role of host organism. However, many of them are useful in the human welfare. Human welfare க்கு வந்து எது? secondary metabolites. Secondary metabolites, many of them are used in the human welfare. எப்படி ரப்பர், ட்ரக்ஸ், ஸ்பைசஸ், சென்ட், பிக்மெண்ட் எல்லாம் அடிக்கிறதுக்கு இந்த secondary metabolites யூஸ்ஃபுல்லா இருக்கு. Some secondary metabolites have a ecological importance. In later chapter வந்து நீங்க படிப்பீங்க. ஓகே, ecological importance some சில metabolites இருக்கு. இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன பிக்மெண்ட் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, ஆல்கலாய்ட்ஸ், மார்ஃபைன், கோடைன், டர்பிடாய்ட்ஸ், மான்டரோ, டிப்டரோ, எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லை பாத்தீங்களா? ட்ரக்ஸ், வினாபிலின், கொக்குமெரின், பாலிமரிக் ஸ்டேட், ரப்பர், கம்ஸ், செல்லோஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இருந்து நம்ம கெயின் பண்றது. பட் நம்ம உடம்பால செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தயாரிக்க முடியாது. அது யாரெல்லாம் தயாரிப்பாங்கன்னா, பிளான்ட், ஃபங்கல் அண்ட் மைக்ரோபியல் அலை. ஓகே, மைக்ரோபியல் செல்ஸ் மட்டும் தான் தயாரிக்கும். ஓகே, இதுதான் பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே, பேஸான செல் அதை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நம்ம பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் பார்க்க போறோம். பயோ மைக்ரோ மாலிகூல்ஸ் பார்த்துருந்தோம். பயோ மைக்ரோ மாலிகூல்ஸ் என்னன்னா சாலிபிள் ஆகுது, ஆர்கானிக் ஸ்டேட்ல வந்துட்டு சாலிபிள் ஆகுது. சாலிபிளா இல்லாதது நம்ம என்ன சொல்லணும்னா மேக்ரோ மாலிகூல்ஸ். பேர்லயே இருக்கு மேக்ரோ.
பெரிய மாலிகுல். மேக்ரோனா பெரிய மாலிகுல். ஓகேவா? அப்ப பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப பெரிய மாலிகுல் தான் பயோ மேக்ரோ மாலிகுல் சொல்றோம். இன்சால்யூபிள் ஸ்டேட்ல இருக்கிறது. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து மைக்ரோ மாலிகுல் சால்யூபிள் ஸ்டேட்ல இருக்குது. ஓகேவா? 3 டைப்ஸ் ஆஃப் மேக்ரோ மாலிகுல்ஸ் இருக்கு. புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட்ஸ், லிப்பிட்ஸ். அது லிப்பிட்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி அது ட்ரூ மேக்ரோ மாலிகுல்ஸ் இல்ல ஃபால்ஸ் மேக்ரோ மாலிகுல்ஸ். இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் மைக்ரோ மாலிகுல்ஸ் எப்படி சார் டிட்டர்மைன் பண்றது அப்படின்னா, இன்சால்யூபிள் அதாவது மைக்ரோ மாலிகுல்ல வந்துட்டு மைக்ரோல வந்து எப்படி இருக்கும்னா 18 to 800 டால்டன் தான் அதோட மாலிகுலர் வெயிட் இருக்குமா. where in case of macro மேக்ரோல எப்படி இருக்குமா மாலிகுலர் வெயிட் 10,000 டால்டனை விட அதிகமா இருக்குமா. ஓகேவா? அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சு பாத்தீங்களா 10,000 டால்டன் அதிகமா இருக்கிறதுனால இதுங்க சாலிபிள் ஆகல. லிப்பிட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, லிப்பிடோட கண்டிஷன் என்னன்னா, லிப்பிடோட மாலிகுலர் வெயிட் வந்துட்டு அண்டர் தென் 1000 தான் இருக்கும், 1000 டால்டனா தான் இருக்கும். பட் ஏன் சார் இதை நம்ம மேக்ரோ மாலிகுல் சொல்றோம்னா, இது வந்து வெசிகல்ஸை ஃபார்ம் பண்ணும். டெஸ்ட்ரக்டிவ் பண்ணும்போது வெசிகல்ஸை ஃபார்ம் பண்ணும். வெசிகல்ஸ்னா ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? உருண்டையா ஃபார்ம் ஆகும். அந்த உருண்டையானது ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள போக முடியாது. ஓகே, உள்ள போக முடியாதனால ஃபில்ட்ரேட் பண்ண முடியாதனால அது இன்சால்யூபிள் நின்றுது. பட் அதோட மாலிகுலர் வெயிட் வந்துட்டு எவ்வளவு இருக்கு? 1000 டால்டனுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. There is a features commonly those compounds are found in the acidic soluble pool. They have a molecular weight. Acidic soluble pool na micromolecule. Soluble pool molecular weight எவ்வளவு இருக்குமா? 18 around to 800 dalton இருக்குமா. ஓகேங்களா? The acid insoluble fraction has a 4 types. 4 types இருக்கு. மெயினா என்னது 3 types தான். Protein, nucleic acid and polysaccharides and lipids. ஓகேவா? These classes are compounds with the exception of lipids. லிப்பிட்ஸை தவிர மிச்ச எல்லா மாலிகுலர் வெயிட்டும் எவ்வளவு இருக்குமா? ரேஞ்ச் மோர் தென் 10,000 டால்டன் அண்ட் எபோவ். வா, அது ரேஞ்ச் எவ்வளவு இருக்குமா? 10,000 டால்டனோட முன்னாடி அதிகமா இருக்குமா, எக்ஸெப்ட் ஆஃப் லிப்பிட். ஏன்னா லிப்பிடோட இது எவ்வளவு இருக்கும்? 1000 கீழே தான் இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் அது பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ். ஃபார் திஸ் வெரி ரீசன் பயோமாலிகுல்ஸ் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் லிவிங் ஆர்கானிசம் ஆர் 2 types. 2 டைப் இருக்கு. என்னது? One of those which have high molecular weight, less molecular weight இருந்துச்சுன்னா, soluble இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? மைக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் பயோ மாலிகுல்ஸ் சொல்றோம். ஓகே, லெஸ் தென் 1000 டால்டன் கீழே இருந்துச்சுன்னா நம்ம யூசுவலி என்ன சொல்றோம்? மைக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் பயோ மாலிகுல்ஸ் சொல்லுவோம். which those which are found in acidic insoluble fraction have more molecular weight இருந்துச்சுன்னா மேக்ரோ மாலிகுல்ஸ் அண்ட் பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இன்சால்யூபிள் ஸ்டேட்ல இருக்கிறது மேக்ரோ மாலிகுல்ஸ், பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ். சால்யூபிள் ஸ்டேட்ல இருக்கிறது மைக்ரோ மாலிகுல்ஸ். தலைவன் எங்க இருப்பானா? தலைவன் இன்சால்யூபிள் ஸ்டேட்ல இருப்பான். யாரு? லிப்பிட் வந்து இன்சால்யூபிள் ஸ்டேட்ல இருக்கான். பட் அதோட மாலிகுலர் வெயிட் வந்து சால்யூபிளா இருக்கு. ஓகே, சால்யூபிளா இருக்கு. அது ஏன் நீங்க கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அது ஏன்னு கேட்கறாங்க. அது ஏன்னா lipids are indeed a small molecular weight compounds are present not only such but also arranged into a structure of cell membrane. lipids வந்து cell membrane அட்டாச் ஆயிருக்கா. அப்போ ஒரு டிஸ்ட்ரக்டிவ் இது பண்ணும்போது, டிஸ்டர்பிங் செல்வால் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது, செல்ஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது செல் மெம்பரேன் அதர் மெம்பரேன்ஸ் ஆர் broken into pieces and form of small vesicles. நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, சின்ன வெசிகல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். சின்ன வெசிகல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி இது வந்து ஃபில்ட்ரேட் பண்ண முடியாம அடைச்சிரும். ஓகேங்களா? which are not water soluble. அது வாட்டர் சால்யூபிள் ஆகாதனால therefore these membrane fragments in the form of vesicles get separated. These membrane form of vesicles get separated along with the acid and insoluble food and hence in the macromolecule fraction lipids are not strictly macromolecule. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? lipids வந்து strictly macromolecules இல்ல அப்படின்னு சொல்றோம். lipids are not strictly macromolecules. ஏன் மேக்ரோமாலிகுல் இல்ல? அது இடம் இல்லாம அட்டாச், அது இது இல்லாம அட்டாச் ஆயிருக்கு, அதனாலதான் அப்படின்னு. இடம் இல்லாம அட்டாச் ஆயிருக்கு. லிப்பிட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி மேக்ரோமாலிகுல்ஸ் இல்ல அப்படின்றாங்க. ஓகேங்களா? The acid soluble pool represent roughly the cytoplasmic reserve. இதுல வந்து முக்கியமா cytoplasmic reserve தான் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த இது படிச்சுக்க சொல்றாங்க. ஓகே, என்னென்ன காம்போசிஷன் எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, வாட்டர்ல வந்து செல்லுலார் பேசிஸ்ல வந்து, அதாவது ஒரு செல்ல வந்துட்டு நம்ம பாடியில வந்து 70% ஆஃப் வாட்டர் இருக்குமா, ஒரு செல்ல வந்து 90% ஆஃப் வாட்டர் இருக்கும். அதே மாதிரி தான் புரோட்டீன்ல வந்து 10 to 15% ஆஃப் செல்லா மாஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 3%, லிப்பிட்ஸ் வந்து 2%, நியூக்ளிக் ஆசிட் வந்து 5 to 7%, அயன்ஸ் வந்து 1% இருக்கும். இந்த டேபிள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்ன டேபிள்னா
𝑬𝒙𝒑𝒆 என்னென்ன அபண்டன்டா இருக்கு நம்ம செல் சர்ச்ல என்னென்ன அபண்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்றது தான். ஓகேங்களா, முக்கால்வாசி இந்த சைட்டோபிளாசம்ல ஆர்கனைஸ் தான் அதிகமா இருக்கும். சைட்டோபிளாசம் ஆர்கனைஸ் தானே இந்த ரெஸ்பிரேஷன் அமினோ ஆசிட் அதிகமாக நடக்கக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆர்கனைஸ் இந்த மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அந்த மாதிரி ஆர்கனைஸ் வந்து சொல்ல வராங்க. ஓகேவா, டுகெதர் எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் நடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் சேர்ந்தா நம்ம சொல்லுவோம் கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், லிவிங் டிஷ்யூ. ஓகேவா, டுகெதர் நம்ம என்ன சொல்லுவோம் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் லிவிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிசத்துல என்ன சைட்டோபிளாசம் நடக்குது, மைட்டோகாண்ட்ரியால கெமிக்கல் காம்போசிஷன் நடக்குது, அங்க குளோரோபிளாஸ்டோட கெமிக்கல் காம்போசிஷன் நடக்குது. அப்ப இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம் கெமிக்கல் காம்போசிஷன் சொல்றோம். ஒரு செல்ஸ்ல எவ்வளவு கெமிக்கல் காம்போசிஷன் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இனி நம்ம புரோட்டீன் பார்ப்போம். 4 பார்த்தோம் இல்லையா, புரோட்டீன், பாலிசாக்கரைட்ஸ், அமினோ நியூக்ளிக் ஆசிட், லிப்பிட்ஸ். ஓகேவா, அதுல நம்ம புரோட்டீனை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி புரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட். எப்ப சார் சொன்னீங்க முன்னாடியே? அந்த சைடு சொல்லிருப்போம் பாத்தீங்களா, 20 டிஃப்ரெண்ட் புரோட்டீன் இருக்கு. இது ஒரு கலர் வந்து மாத்தி மாத்தி வரைகிறேன் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. இது நம்ம என்ன சொல்றோம் பெப்டைடுன்னு சொன்னோம். என்னன்னு என்ன சொன்னோம் பெப்டைடுன்னு சொன்னோம். ஓகேவா, அப்ப இதே மாதிரி 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கும். 20 டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் புரோட்டீன் ஒரு பாண்ட் பிரச்சனை இருக்கு, பெப்டைட் பாண்ட் பிரச்சனை, அதனால பாலிபெப்டைடுன்னு சொல்றோம். ஓகேவா, இந்த 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குல்ல, 20 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் செயின் தான் நம்ம என்ன சொல்றோம், அமினோ ஆசிட் செயின் தான் நம்ம என்ன சொல்றோம் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது வந்துட்டு பாலிமரா இருக்குமா? அதனா சார் பாலிமர்னா 20 டிஃப்ரெண்ட் பேர்ல இருக்கு பாருங்க. ஓமோமர்னா ஒரே இதுதான், டிஃப்ரெண்ட். ஓகேவா, பாலிமர்னா டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஓகேங்களா, என்ன சார் டிஃப்ரெண்டா இருக்குதுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 20 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட், 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிடால ஃபார்ம் ஆகுதுனால நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து நம்ம பாலிமர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அதை நம்ம என்ன சொல்றோம் ஹெட்டிரோ பாலிமர்னு சொல்றோம். ஹெட்டிரோ பாலிமர்னு சொல்லுவோம். ஹெட்டிரோ பாலிமர்னு சொல்லுவோம். ஹெட்டிரோ பாலிமர்னா டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கிறது, டிஃப்ரெண்ட். ஓமோ பாலிமர்னா சேமா இருக்கிறது. பாலிமர்னா நிறைய இருக்கிறதுக்குன்னா ஹெட்டிரோ ஓமோ டிஃபர் ஆகும். ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட், ஓமோனா சேம். ஓகேவா, சேம்னா என்ன சார்னா இந்த மாதிரி குளுக்கோஸ் 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 இந்த மாதிரி நிறைய பாலிமர் செயின் வந்து இருக்கும். பட் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, குளுக்கோஸ் சேமா தான் இருக்கு. எல்லாத்துலயுமே குளுக்கோஸ் தான் இருக்கு. பட் இங்க பாருங்களேன், கலர் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் பிரசன்ட். ஓகேவா, அப்போ ஒரே மாதிரியான குளுக்கோஸ் வந்து எதை ஃபார்ம் பண்ணுது, செல்லுலோஸை ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, செல்லுலோஸை ஃபார்ம் பண்ணும். அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஓமோ பாலிமர்னு சொல்றோம். இதை நம்ம ஹெட்டிரோ பாலிமர்னு சொல்றோம். ஏன் ஹெட்டிரோ பாலிமர்னு சொல்றோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுனால, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்றதுனால ஹெட்டிரோ பாலிமர்னு சொல்றோம். சேம் டைப் ஆஃப் குளுக்கோஸ் ஓமோ பாலிமர் வந்துட்டு செல்லுலோஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்றோம் ஓமோ பாலிமர்னு சொல்றோம். ஓகேவா, ஐ திங்க் புரோட்டீன்ல இது மட்டும் தான் மெயினா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாலிபெப்டைட், ஏன் பாலிபெப்டைட்னு சொன்னா பெப்டைட் பாண்ட் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா. லீனியர் செயின்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அமினோ ஆசிட் linked by the peptide bond. ஓகேங்களா, each protein is a polymer of amino acid. Each protein is a polymer of amino acid. என்ன polymers of amino acid? பாலிமர் நிறைய இருக்கு. each protein நிறைய பாலிமர், நிறைய அமினோ ஆசிட் மேப் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிமர். ஓகேவா, as there are 20 types of amino acids. அதான் 20 types of amino acid கொடுத்திருக்கான் பாத்தீங்களா. as there are 20 types of amino acids. அது என்ன அமினோ ஆசிட் கொடுத்திருக்கான். a protein is a heteropolymer. heteropolymer என்ன heteropolymer, டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கிறதுனால heteropolymer, not a homopolymer. the homopolymer has the only one type of monomer. என்ன சார் மோனோமர்னா, அமினோ ஆசிட் ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர், இது எல்லாம் சேர்த்துதான் பாலிமர். இது ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர், இது எல்லாம் சேர்த்துதான் பாலிமர். ஓகேங்களா, அப்போ ஒரே மாதிரியான மோனோமர் எதுல இருக்குமா, ஓமோ பாலிமர்ல இருக்குமா. ஓகேங்களா, ஓமோ பாலிமர்ல இருக்குமா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோனோமர் எதுல இருக்குமா, ஹெட்டிரோ பாலிமர்ல இருக்கும் அப்படின்ட்டாங்க.
This information about amino acids content is important. Later in nutrition lessons, you will learn that the certain amino acids are essential for our health. ஓகேங்களா, புரோட்டீன் வந்து certain protein வந்துட்டு essential for healthன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சில புரோட்டீன் வந்து எவ்வளோ ஆன்டிபாடியா யூஸ் பண்ணுது, ஹார்மோன்ஸா சிந்தசிஸ் பண்றது, ஓகேவா, இன்சுலினா யூஸ் பண்றது, இதெல்லாம் ப்ரோட்டீன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கு. நம்ம டயட்டை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா, டயட்டை மெயின்டைன் பண்ண நம்ம ஜிம்முக்குலாம் போறீங்க பாத்தீங்களா, ஜிம்முக்கு போறல என்ன பண்ணுவாங்க, டயட் எடுக்க சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் டயட் எடுக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஹெல்த்தி டயட்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. டயட்ரி ப்ரோட்டீன்ஸ் அந்த சோர்ஸ் ஆஃப் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். therefore amino acids can be essential and non essential. essential and amino essential னு ரெண்டு டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கு. என்ன சார் எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல்னா, எசென்ஷியல்னா நமக்கு தேவையானது, பேர்ல நமக்கு தேவையானது. நான் எசென்ஷியல் நமக்கு தேவை இல்லைன்னு நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் முன்னாடியே லைவ்ல சொன்ன மாதிரி தான், என் வீட்டுல சோஃபா இருக்கு, நான் ஒரு வீடு வாங்குறேன், என் வீட்டுல சோஃபா இருக்கிறதுனால நான் ஒரு கடைக்கு போறேன்னா நான் சோஃபா வாங்க மாட்டேன். என் சோஃபா வாங்க என்கிட்ட இருக்குன்னு சோஃபா இருக்கு, மிச்ச டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுங்க, அது என்கிட்ட இல்லை, அது எனக்கு எசென்ஷியல். சோஃபா எனக்கு நான் எசென்ஷியல், நமக்கு இருக்கிறது நான் எசென்ஷியல், இல்லாதது நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா, அது அடுத்தது எசென்ஷியல், நமக்கு தேவைப்படுறது எசென்ஷியல். ஓகேவா, when the later of those which our body can make, body can make, we will get an essential amino acids in a food or diet. Protein carry out many functions in living organisms. Some transport nutrients, cell membrane, and some fight against infection. இது antibodies சொல்றது. Fight against infection என்ன சொல்றோம், antibodies சொல்றோம். Some are hormones சொல்லுவோம். Some are enzymes. All proteins are enzymes சொல்லுவோம். All enzymes are proteins. All proteins are not enzymes. All enzymes are proteins. ரைபோசைம் அப்படின்னு ஒரு என்சைம் மட்டும் தான் புரோட்டீன் இல்ல, மிச்ச எல்லா என்சைமுமே புரோட்டீன் தான். ஓகே, ஓகேனா ரைபோசைம் அப்படின்ற என்சைம் மட்டும் தான் புரோட்டீன் இல்ல, மிச்ச எல்லா என்சைம் தான் புரோட்டீன் தான். அந்த புரோட்டீன் என்சைம் படிக்கும்போது நம்ம படிப்போம். இப்போ உலகத்துல நம்ம எவ்வளவு அதிகமா பார்க்க முடிய புரோட்டீன் எதுனா கொலேஜன். இப்போ கொலேஜன் தான் அதிகமா பார்க்கக்கூடிய புரோட்டீனா இருக்கு. ஓகேங்களா, கொலேஜன் எங்க இருக்கு, அனிமல் பாடியில வந்து பிரச்சனை இருக்கு. இப்போ அதே மாதிரி பிளான்ட்ல, அதாவது பயோஸ்பியர்ல அதிகமா பார்க்கக்கூடிய இது புரோட்டீன் எது அப்படின்னா ரிபுலோஸ் பைபாஸ்பேட் கார்பாக்சிலேட் ஆசிட், அதாவது ருபிஸ்கோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ருபிஸ்கோ வந்துட்டு எங்க ஃபார்ம் பண்ணுது, பயோஸ்பியர். அப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்விதான், பயோஸ்பியர்ல அதிகமா பார்க்கக்கூடிய புரோட்டீன் எது அப்படின்னா ருபிஸ்கோன்ற ஒரு என்சைம். அது மட்டும் இல்லாம அனிமல் பாடியில் அதிகமா பார்க்கக்கூடிய என்சைம் எதுனா கொலேஜன். ஏன் சார் ருபிஸ்கோ வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, ருபிஸ்கோ எதுல பிரச்சனை இருக்கு, போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம் தான் ருபிஸ்கோ. இந்த உலகத்துல அதிகமா இருக்கக்கூடிய பிளான்ஸ், இப்போ எல்லா கிரீன் பிளான்ட்ஸும் என்ன நடக்கும், போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ எல்லா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிளான்ஸ்ல இருந்துட்டு போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது அவ்வளவு ருபிஸ்கோ வந்து ஃபார்ம் ஆகுது. பட் அனிமல்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் நடக்காததுனால அனிமல்ஸ்ல எசென்ஷியலா இருக்கிறது, ரொம்ப அதிகமா இருக்கிறது கொலேஜன். வேர்ல்டுல அதிகமா பிளான்ஸ் இருக்கிறதுனால வேர்ல்டுல அதிகமா இருக்கிறது, பயோஸ்பியர்ல அதிகமா இருக்கிறது என்னது, ருபிஸ்கோ அப்படின்றாங்க. இதை வந்து பாத்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது வந்து ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ கொலேஜன் இன்டர்செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்ட்ரேட், ட்ரிப்சின் என்சைம், இன்சுலின் வந்து ஒரு புரோட்டீன் தான். நல்லா இன்சுலின் ஒரு புரோட்டீன், ஹார்மோனா யூஸ் பண்ணுது. சம ஹார்மோன்ஸ் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. ஆன்டிபாடிஸ் நம்ம சொல்றோம், ஃபைட் அகைன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், ஆன்டிபாடிஸ், ரிசெப்டார், சென்சரி ரிசெப்டார்ஸ். ஓகேவா, கோல்ட் 4. ஓகே, இதுதான் நீட்ல வந்து கேட்டிருந்தாங்க. இது ஆல்ரெடி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. இந்த இதை வந்துட்டு நீட் பேஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, எனேபிள் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன் செல். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு வச்சீங்கன்னா இங்க இருந்து கூட கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம பாலிசாக்கரைட்ஸ் பார்க்க போறோம். பாலிசாக்கரைட்ஸ்னா ஒன்றும் இல்லை, என்ன குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் தான் என்ன சொல்றோம், புரோட்டீன் சொல்லுவோம். அதே மாதிரி செயின் ஆஃப் சுகர், நம்ம என்ன சொல்றோம், பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஸ்டார்ச். ஓகேங்களா, செயின் ஆஃப் சுகர் வந்துட்டு பாலிசாக்கரைட்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் குளுக்கோஸ் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, செயின் ஆஃப் சுகர் இஸ் கால்ட் இது பாலிசாக்கரைட்ஸ். வேற இதுல என்ன நம்ம பார்ப்போம், எஸ், பிளான்ட்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணும், ஃபுட்டை ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்ணும். அனிமல்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க ஃபுட்டை, கிளைகோஜனா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த கிளைகோஜன் வந்து கிளைகோசிடிக் பாண்டால அரேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம பார்ப்போம். The acid insoluble pellet is also known as a polysaccharides, carbohydrates, another class of macromolecules. The polysaccharides are long chain of sugar. Okay, another polysaccharides are long chain of sugar. The long chain of sugars.
ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்குமா, த்ரெட் மாதிரி இருக்கும், பிரெத் பிரான்ச். ஓகேவா, containing different monosaccharides as a building block. For example, cellulose. இப்போ பார்த்தோம் பாத்தீங்களா, செல்லுலோஸ் ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் தான். இந்த செல்லுலோஸ் ஒரு எக்ஸாம்பிள். எதுக்கு எக்ஸாம்பிள்? பாலிசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா குரூப் ஆஃப் ஒரே டைப் ஆஃப் குளுக்கோஸ் வந்துட்டு லீனியர் அட்டாச் இருக்கு, அது என்ன ஃபார்ம் ஆகுது, செல்லுலோஸ் வந்து ஃபார்ம் பண்ணி விடுது. ஓகேவா, ஹோமோபாலிமர் தான் செல்லுலோஸ் வந்து ஹோமோபாலிமர். இப்பதான் நம்ம பார்த்தோம். Starch is the variant of this but present in a storehouse of energy of a plant tissue. Starch in the plant tissue. Animals the other variants are called glycogen. Okay, glycogen எதுல இருக்கு, animals இருக்கு. Starch எதுல பிரச்சனை இருக்கு, plants எதுல பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா, இன்சுலின் இல்ல, இன்சுலின் புரோட்டீன். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க தான். இன்சுலின் இஸ் a polymer of fructose. ஃப்ரக்டோஸோட பாலிமர் தான் இனுலின். அதாவது பாலிமர் நிறைய இனுலின் அப்படி ஃபார்ம் ஆயிருந்தா ஃப்ரக்டோஸ் ஃபார்ம் ஆகும். ஃப்ரக்டோஸ் இனுலின். இன்சுலின் வந்து புரோட்டீன். நம்ம இன்சுலின் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது வந்து புரோட்டீன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது வந்து புரோட்டீன். இனுலின் வந்துட்டு பாலிசாக்கரைட்ஸ். இன் பாலிசாக்கரைட் செயின்ஸ் இந்த ரைட் ஹேண்ட் வந்து டிக்ரீசிங்கா இருக்குமா, லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்க்ரீசிங்கா இருக்குமா, அது உங்களுக்கு நார்மலா தெரியும். நான் ரெடியூசிங் அண்ட் இது ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் அண்ட் அப்படின்னு சொல்லுவோம். The branches is shown in the form of cartoon. Starch form helical structure. Helical structure இந்த மாதிரி DNA இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி helical structure இல்ல இப்படி கூட இருக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம், helical structure அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்ச் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா. இந்த ஸ்டார்ச்சை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அயோடின் வந்து ஸ்டார்ச் வந்து பிரச்சனை இருக்குமா, அயோடின் கண்டென்ட் வந்து பிரச்சனை இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்க இதில் ஸ்டார்ச் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பிளைன் போட்டீங்கன்னா, அதுல வந்து நீங்க அயோடின் கண்டென்ட் ஆட் பண்ணும்போது, இல்லை ஸ்டார்ச் ஆட் பண்ணும்போது அந்த அயோடினும் ஸ்டார்ச்சும் அட்டாச் ஆகி ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகுமா. இன் கேஸ் ஆஃப் செல்லுலோஸா இருந்துச்சுன்னா, செல்லுலோஸ்ல வந்து அயோடினோட அட்டாச் ஆகுது, அதனால ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ ஸ்டார்ச் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டார்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க அயோடின் ஆட் பண்ணும்போது அந்த அயோடின் போய் ஸ்டார்ச்சோட பைண்ட் ஆயிடுச்சுன்னா ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகும். ப்ளூ கலர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ச் பிரசன்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஒருவேளை ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகல, ஏன் ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகல, செல்லுலோஸோட அயோடின் பைண்ட் ஆகாதனால ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகல, அப்போ அதில் ஸ்டார்ச் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. Starch form a helical structure and in fact the starch can hold iodine molecules that have helical position. The starch iodine is blue in color. Starch iodine is blue in color. Cellulose does not contain complex helicals and hence cannot hold iodine. அதனால helical structure இருக்கிறதுனால iodine hold பண்ணுது. ஓகேவா, ஸ்டார்ச்ல வந்து helical structure இருக்கிறதுனால iodine hold பண்ணுது. அது ரெண்டும் hold ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகுது. செல்லுலோஸ்ல வந்து helical structure இல்லாதனால iodine hold பண்ணாது. அப்படி hold பண்ணாதனால ப்ளூ கலர் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா கண்ணா, ஓகேவா, இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இது லீனியரா போயிட்டு இருக்கு, ஏன் சார் அப்படி பிரான்ச் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். ஓகேவா, இப்படி இருக்கு, இதோட எப்படி அட்டாச் ஆகும், ஓகேவா, இப்படி லீனியரா போயிட்டு இருக்கு, இப்படி தான் அட்டாச் ஆகி அட்டாச் ஆகி போகும். அதான் இங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டயக்ராம் என்னது, இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க தெரியுமா, இந்த டயக்ராம் தான் நான் அப்படி வரைஞ்சிருக்கேன். இப்படி அட்டாச் ஆகி போகும். இப்போ 1ம் 4ம் ஃபர்ஸ்டும் 4ம் பாண்ட் ஆயிருச்சுன்னா அது வந்துட்டு லீனியரா இருக்கும். ஓகேவா கண்ணா, இப்போ 1ம் 4ம் பாருங்களேன், 1ம் 4ம் பாண்ட் ஆயிடுச்சுன்னா லீனியரா இருக்கும். எப்ப பிரான்ச் அரைஸ் ஆகும்னா, ஒன்னும் சிக்ஸும் பாண்ட் ஆகும்போது பிரான்ச் வரும். புரிஞ்சுதா கண்ணா, இப்ப இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 1ம் 6ம் அட்டாச் ஆயிருது. இங்க பாருங்களா, 1ம் 6ம் அட்டாச் ஆனா ஒரு பிரான்ச் வரும். அதேதான் இங்கே. ஓகேங்களா, இங்க பாருங்க, இது வரைக்கும் 1 4ன்னு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு 1ம் 6ம் அட்டாச் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் 1ம் 6ம் அட்டாச் ஆகுது. இந்த இடத்துலயும் 1ம் 6ம் அட்டாச் ஆகுது. ஓகேப்பா,
அப்போ 1ம் 6ம் அட்டாச் ஆகிற இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது? பிரான்ச் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துலயும் 1 6 அட்டாச் ஆகுது, 1 6 அட்டாச் ஆகுது, 1 6 அட்டாச். ஓகேவா? இந்த மாதிரி பிரான்ச் வந்து எங்க ஃபார்ம் ஆகுது? 1 6 அட்டாச் ஆகிற இடத்துல வந்துட்டு பிரான்ச் வந்து ஃபார்ம் ஆகுது. இதனாலதான் இது வந்து பிரான்ச்சா இருக்குன்னு சொல்றோம். ஓகேங்களா? 1 and 6 1 and 4 இருந்தா இப்படிதான் 1 and 4 உங்களுக்கு எக்ஸாமுக்காக சொல்றோம். ஓகேங்களா? 1 and 4 அட்டாச் ஆயிருந்தா இப்படி லீனியரா போயிட்டே இருக்கும். சப்போஸ் இது 6ஓட அட்டாச் ஆச்சுன்னா பிரான்ச் ஆயிரும். ஓகேவா? அதனாலதான் இந்த மாதிரி லீனியராகவும் பிரான்ச்சாகவும் இருக்கு. ஓகேவா? பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். உங்களுக்கு நல்லா தெரியும். பிளான்ட் செல் வால் எதாவது மேடப்பா இருக்கு, செல்லுலோஸால மேடப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, பேப்பர் எதாவது மேடப்பா இருக்கு, பேப்பரும் செல்லுலோஸால மேடப்பா இருக்கு. நம்ம ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ்ஸா இருந்தா அதுவும் எதால மேடப்பா இருக்கு, அதுவும் செல்லுலோஸால மேடப்பா இருக்கு. ஓகேவா? தேர் ஆர் மோர் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் இன் நேச்சர். அதனால மோர் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் இன் நேச்சர் இருக்கு. அது பில்டிங் பிளாக்ஸ், அமினோ சுகர். மோர் காம்ப்ளெக்ஸ்னா அமினோ ஆசிடும் சுகரும் சேர்ந்துக்கும். ஓகே, அதான் மோர் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அமினோ ஆசிடும் சுகர் ரெண்டுமே சேர்ந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனா பண்றது. ஓகே, இதுலயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதுலயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரெண்டையும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனா பண்றது. ஓகேவா? அது அமினோ குரூப், கிளைகோஸ், NH3 குளுக்கோட்டிக் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ், இந்த ஓடு இருக்கு தெரியுமா? ஆர்த்ரோபோட்ஸ் ஓடுல வந்துட்டு என்ன அனிமல் கிண்ட பார்க்கும்போது படிச்சிருப்போம். எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட் ஹேவ் a complex structure called என்னது? கைட்டின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த கைட்டின் வந்து எதோட இது ரொம்ப ஈஸி. மேட் அப் ஆஃப் செல் வால் ஆஃப் ஃபங்கை. செல் வால் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்கை. இப்போ ஃபங்கையோட இதுக்கும் யூஸ் ஆகுது கைட்டின், எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. அதனால தான் என்ன சொல்றாங்க? தீஸ் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஹோமோபாலிமர்ஸா இருக்கும், ஒரே பாலிமர் தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸான இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் ஹெல்ப்ஃபுல்லா பண்ணுது. அதாவது அமினோ சுகர் மாதிரி, இந்த மாதிரி கைட்டின் எங்க இருக்கு? எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் என்ன எதுலயும் இருக்கு? செல் வால் ஆஃப் ஃபங்கைலயும் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் பாலிசாக்கரைட்ஸ். இதுக்கப்புறமா நியூக்ளிக் ஆசிட் பார்க்க போறோம். நியூக்ளிக் ஆசிட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தெரியுமா? நியூக்ளிக் ஆசிட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தெரியுதா? ரைஸ் பண்ணிட்டு போவோம். நியூக்ளிக் ஆசிட் வந்து 3ஆ பிரியும். எப்படி பிரியும்? பாஸ்பேட், சுகர், நைட்ரோஜனஸ் பேஸ்னு பிரியுது. நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து 2ஆ பிரியுது. என்னது? பிரமிடின், பியூரின். ஸ்கூல்ல இருந்து பிரிஞ்சு போகும்போது என்ன கொடுப்பாங்க? டிசி கொடுப்பாங்க. தைமின், சைட்டோஸ்கைன். இந்த தைமின் சைட்டோஸ்கைன்ல பாத்தீங்கன்னா யுரேசில் வந்து எதுல பிரசன்ட் ஆயிருக்கும்? ஆர்என்ஏல பிரசன்ட் ஆயிருக்கும். தைமின் பிரசன்ட் இருக்காது. டிஎன்ஏல யுரேசில் பிரசன்ட் இருக்காது, தைமின் பிரசன்ட் இருக்கும். அடினைன் குவானின் வந்து பியூரின்ல பிரசன்ட் இருக்கும். ஓகேவா? சுகரும் நைட்ரோஜனஸ் பேஸும் அட்டாச் ஆயிருந்த நியூக்ளியோசைட்ஸ், இந்த சைனு முடியும். சுகரும் நியூக்ளியோசைட்ஸ், பாஸ்பேட் அட்டாச் ஆயிருந்த நியூக்ளியோடைட்ஸ், அதுல வந்து ஆசிட் முடியும். அப்போ நியூக்ளியோடைட்ஸ் நியூக்ளிக் ஆசிடும் சேம் தான். ஓகேங்களா? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். செயின் ஆஃப் பாலிமரா படிச்சோம் இல்லையா? அமினோ ஆசிட்ஸ் அது இதுன்னு படிச்சோம் பாத்தீங்களா? இந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து என்னது? செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் சொல்லலாம். பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். The other type of macromolecules that one would find in acid insoluble fractions of living state is called as a nucleic acid. These are polynucleotides. Polymer of nucleotides and polynucleotides சொல்றோம். Together with polysaccharides and polypeptides, these comprise a true macromolecular fraction. அதோட சேர்த்து இதுவும் true macromolecular fraction of any living cells or tissues. For nucleic acid, the building block is nucleotide. Nucleic acid is nucleotides தான். என்ன டைட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? nucleic acid னு சொல்லுவோம் பாத்தீங்களா? A nucleotides has been 3 chemical composition distinct compounds. One is heterocycle compound. Heterocycle compound வந்து nitrogenous base இருக்குது. ஓகேங்களா? Second is monosaccharides and third is phosphoric acid. அப்போ நைட்ரோஜனஸ் பேஸ், மோனோசாக்கரைட்ஸ் சுகர், பாஸ்பரிக் ஆசிட், பாஸ்பேட் என்னது? பாஸ்பேட் அட்டாச் இருக்கு. ஓகே, அதான் சொல்லிருக்காங்க. நம்ம முன்னாடி இங்க இதுல சொன்னோம் பாத்தீங்களா? என்னது? நியூக்ளிக் ஆசிட் 3ஆ பிரிஞ்சிருக்கும்னு சொன்னோம் பாத்தீங்களா? அது அங்கேயே வரைஞ்சிட்டேன். நம்ம இங்கே படிச்சோம் பாத்தீங்களா? நியூக்ளிக் ஆசிட் வந்து 3ஆ பிரிஞ்சிருக்கும் படிச்சோம் பாத்தீங்களா? என்னது? பாஸ்பேட், மோனோசாக்கரைட்ஸ், ஹெட்டிரோசைக்ளிக்னா என்னது? ஹெட்டிரோசைக்ளிக் என்ன பிறகு நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும். கார்பன் நைட்ரோஜனஸ் பேஸ் பிரசன்ட் ஆயிருந்தா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஹெட்டிரோசைக்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். Okay, as you notice, the
The heterocycle compound, the nucleic acid and the nitrogenous base named as the adenine, guanine, uracil, cytosine and thymine. முன்னாடியே பார்த்தோம் adenine, guanine, uracil, cytosine, thymine. அல்ல adenine and guanine வந்துட்டு substitute of purines. Adenine and guanine வந்துட்டு substitute of purines and rest are the substitute of pyramids. இது TC, uracil substitute of pyramids தான். Okay, rest வந்துட்டு substitute of pyramids. The skeletal heterocyclic ring is called as a purine and pyramid. இந்த heterocycle ring நம்ம என்ன சொல்லுவோம்? Purine and pyramid அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஒரு டயக்ராமை மிஸ் பண்ணிட்டோம். அதான் தேடிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஒரு டயக்ராமை மிஸ் பண்ணிட்டோம். அந்த டயக்ராம்ல தான் இந்த மோனோசாக்கரைஸ் பென்டோஸ் 2' டிஆர்சி டிஆர்சி ரைபோ நியூக்ளியஸ் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, மோனோ ரைபோ நியூக்ளியஸ் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா, அந்த டயக்ராம் தான் மிஸ் பண்ண. சுகரோட அட்டாச் ஆகுது. ஓகேவா, சுகரோட எப்படி அட்டாச் ஆகும்னா ஒரு கார்பாக்சில் குரூப், ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அட்டாச் ஆகும். சுகரோட ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகும். அப்போ வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். இதை வந்து நான் வரைஞ்சிடுறேன். சுகரு, இப்போ இதுல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகும், இதுல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகும். வா, இதே மாதிரி தான் சுகரு, இதுல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அட்டாச் ஆகும். இதுல வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆயிரும், ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, இந்த ரெண்டாவது இதுல என்ன பாருங்க, ரெண்டாவது இதுல அப்படி நடக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம், 2' 2' சொல்லுவோம், 2' அப்படின்னு சொல்லுவோம். 2' இங்க 2' டிஆர்சி ரைபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது, 2' டிஆர்சி ரைபோஸ். ஓகேவா, இந்த செகண்ட் டேஷ்ல வந்துட்டு ஒரு ஆக்சிஜன் டி ஆக்சிஜன் ஆயிருது, டி ஆக்சி ஆயிருது. ஓகேவா, இந்த செகண்ட் இதுல டி வந்து ஆக்சிஜன் ஆயிருது. ஓகேவா, அப்போ இது என்னவா இருக்கும், ரைபோஸா இருக்கும். இங்க எதுவுமே நடக்காதனால ரைபோஸா இருக்கு. அப்போ இது என்ன, ஆர்என்ஏ, ரைபோ நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் ரெண்டுமே காமன் இருக்குல்ல. இங்க என்ன நடந்திருக்கு, டிஆர்சி நடந்திருக்கு. டிஆர்சி நடந்திருக்கு, ஆர்கன் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால இது என்ன சொல்றோம், டிஆர்சி நியூக்ளிக் ஆசிட். அப்போ இது ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இங்க ரைபோஸ் வந்து டிஆர்சி டிஆர்சி நியூக்ளிக் ஆசிட். இது டிஎன்ஏ, இது டிஎன்ஏ, இது ஆர்என்ஏ. ஓகே, இப்போ எப்படி நேம் வந்துச்சு புரிஞ்சுதா? ஓகேவா, புரிஞ்சுதா? The skeleton of the sugar found in a polynucleotide is either ribose, ரைபோஸா இருக்கும். either ரைபோஸா இருந்தா ரெண்டுலயுமே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ரைபோஸ்ல ரெண்டுலயுமே ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருந்தா அது ஆர்என்ஏ, இல்லனா டிஆர்சி ரைபோஸ். இதுல அது என்ன நேம் சொல்லணும்னா 2'. ஏன்னா செகண்ட் இதுல இருந்தா டிஆர்சி ஆயிருது. ஓகே, செகண்ட் பிரைமர்ல தான் டிஆர்சி ஆனதுனால 2' டிஆர்சி ரைபோஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அதான் டிஎன்ஏ. A nucleic acid containing deoxyribose is called deoxyribonucleic acid, which is containing ribose is called ribose nucleic acid. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ எப்படி ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு புரியுதா? இப்போ நியூக்ளிக் ஆசிட்ல டிஆர்சி கண்ட்ரோல் இருந்தா டிஆர்சி நியூக்ளிக் ஆசிட், ரைபோஸ் கண்ட்ரோல் இருந்தா ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா, இதான் நியூக்ளிக் ஆசிட் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீனை பார்ப்போம், என்ன ஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் ரொம்ப ஈஸி தான். 4 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அப்புறம் எப்படி காம்ப்ளெக்ஸ், எப்படி மோர் எப்படி காம்ப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்றது தான். இதுல மெயினா ஞாபகம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். Proteins are mentioned earlier are heteropolymers. முன்னாடி சொன்ன மாதிரி heteropolymers containing a string of amino acids. Yes, structure of molecules means different things in a different contents. Structure of molecules different things in a different contents. Okay, in organic chemistry, the structure of invariably refers to the molecular formula sodium chloride, magnesium chloride அப்படின்னு ரெஃபர் பண்ணப்படும், மெஷர் பண்ணப்படுது அப்படின்னாங்க. The organic chemist always write 2-dimension view of the molecular while representing the structure of a molecule is called benzene, naphthalene அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பிசிசிஸ்ட் அதாவது சொல்றாங்க கெமிஸ்ட்ரிக்கு எப்படி பண்ணுவாங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிப்போம் இல்லையா. அப்போ பிசிசிஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா கன்ஜரிங் த 3-dimension. பிசிசிஸ்ட் எப்படி பண்ணுவாங்களா, கன்ஜரிங், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு பயாலஜிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க தான் தெரியும். 3-dimensional views of molecular structure while biologist வந்துட்டாரு பாத்தீங்களா, நம்மளால வந்துட்டாரு. while biologist
describe the protein structure in a 4 level. 4 லெவல்ல protein structure இது பண்ணுவாங்க. primary, secondary, tertiary, quaternary. ஓகேவா? ஈஸி தான். primary, secondary, tertiary, quaternary. ஓகேங்களா? 4 லெவல்ல இந்த protein structure வந்து derive பண்ணுவாங்க. ஓகேவா? The sequence of amino acid is a position is the information of protein, which is the first amino acid. First amino acid ஃபார்ம் ஆறது என்ன சொல்றோம்? primary structure னு சொல்றோம் of a protein. A protein is imaginary line and left and right represented by the first amino acid and right end is represented by the last amino acid. First end represented by the first amino acid and last in the இங்க first okay first amino acid இது வந்து last amino acid ஓகேவா first last amino acid represent பண்றாங்க இது என்னது primary structure ஓகேவா the first amino acid is also called as a N terminal and the last amino acid is also called as a C terminal என்ன சார் C terminal N terminal ஒண்ணுமே புரியலையே சார் அப்படினா அமினோ குரூப் எப்படி ஃபார்ம் ஆகுது NH3C COOH HR குரூப்பா இங்க வரல நான் வரதில்லை இப்படி ஃபார்ம் ஆகுமா இப்படி ஃபார்ம் ஆகி அட்டாச் ஆகி கடைசியா மறுபடியும் இப்படி ஃபார்ம் ஆகும் லாஸ்ட் குரூப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுமா இப்போ இந்த எண்டை நம்ம என்ன சொல்றோம் என் டெர்மினல் சொல்றோம் ஏன்னா என்ல ஆரம்பிக்கிறதுனால என் டெர்மினல் இங்க எதுல முடியுது சில முடியுதுனால சி டெர்மினல் அப்ப ரெண்டு எண்டுக்கு இப்படிதான் குரூப் வந்து இப்படி அட்டாச் அமினோ ஆசிட் இப்படிதான் அட்டாச் இது அமினோ ஆசிட் கண்ணா இந்த அமினோ ஆசிட் இப்படி அட்டாச் நிறைய போயிட்டு கடைசியா ஒரு அமினோ ஆசிட் அட்டாச் ஆக முடியும் பாத்தீங்களா அப்ப இங்க ஆர் குரூப் தான் டிஃபரன்ஷியேட் நடக்கும் வேற ஸ்ட்ரக்சர்ல டிஃபரன்ஷியேட் நடக்காது ஆர் குரூப்ல மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் நடக்குது வேற அமினோ ஆசிட் சேமா தானே இருக்கு அப்போ அதை நம்ம என்ன என் டெர்மினல் சொல்றோம் இதை நம்ம சி டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம் A proteinous thread does not exist throughout a hexagonal rigid rod. The thread is folded in a form of helix. Helix fold ஆயிருச்சுன்னா of course removing staircase. இந்த removing staircase னா இந்த மாதிரி helixனாலே உங்களுக்கு தெரியல ரைட் ஹேண்ட் helix னு சொல்லுவோம் இப்படி இந்த லைட் ஹவுஸ்லலாம் ஸ்டெப் இருக்கும் தெரியுமா இப்படி சுத்தி போவோமே ஐயோ நான் சுத்திக்கிட்டேன் ஓகேங்களா அந்த மாதிரி போவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் ரைட் ஹேண்ட்ல தான் இருக்கும் helical structure of course some portions of proteins are thread are arranged in a form of helix the protein is only right handed என்ன பாத்தீங்களா only right handed helicals are observed other regions of proteins are thread are folded in other forms in what is called as secondary ஓகேவா இப்படி தான் சொல்றாங்க helical இங்க பாருங்களேன் எப்படி அட்டாச் ஆயிருக்கு இங்க பாருங்க இங்க ஜிக்ஜாக்கா அட்டாச் ஆயிருக்கு ஓகேவா இந்த மாதிரி இருக்கலாம்ன்றாங்க இப்படி ஹெலிகல் ஸ்டேஜ்ல இருந்தா என்ன சொல்றாங்க ஆல்பா ஹெலிக்னு சொல்றாங்க பீட்டா ஸ்டேஜ் இருக்கு இந்த ஜிக்ஜாக்கா இருந்தா அது பீட்டா ஹெலிக்னு சொல்றாங்க the long protein chain is also folded upon itself a hollow wooden ball மாதிரி இருக்குமா இங்க பாருங்க hollow wooden ball மாதிரி இருக்கும் hollow wooden ball மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் tertiary structure சொல்றோம் this gives us a three dimensional view வந்து கொடுக்கும் ஓகேவா the tertiary structure is absolutely necessary for many biological activities of proteins so biological போய் bind ஆகுது ஓகேவா tertiary structures of protein ரொம்ப முக்கியம் biological போய் bind ஆகுறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் ஓகேவா ஏன்னா எங்கேயாவது ஆக்டிவ் சைட்ஸ் எல்லாம் படிப்போம் ஓகே சர்வீஸ் இது ஒரு கேவ்ல போய் தான் புரோட்டீன் வந்து பைண்ட் ஆகும் என்சைமோட பைண்ட் ஆகும்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல படிப்போம் அதுல வந்து tertiary structure of protein வந்து ரொம்ப முக்கியம் ஆக்டிவ் சைட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் many proteins அடுத்தது some proteins are assembled more than one polypeptide subunit the manner of which these individuals are folded as a polypeptide or subunits are arranged with respect to each others அதாவது linear stringers spheres arranged once upon other form of cube like place தெரியல cube மாதிரி பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் இப்படிலாம் பிரச்சனை இருக்கிறதுலாம் என்ன சொல்றோம் quaternary protein அப்படின்றது ஓகேங்களா is called as a quaternary protein of protein adult human hemoglobin quaternary proteinக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹீமோகுளோபின் RBC செல் இருக்கு பாத்தீங்களா protein consists of 4 subunit two of these identical to each other and two of the subunits of alpha type and two of the subunits of beta type and two that are constituted as a human hemoglobin HB எப்படி கண்டினியூஸ் பண்ணுது 4 சப்யூனிட் இருக்குன்னா quaternary subunit தான் 4 சப்யூனிட் இருக்கு அதுல 2 வந்து ஆல்பா 2 வந்து பீட்டா 2 வந்து ஆல்பா 2 வந்து பீட்டா ஓகே ஹீமோகுளோபின் வந்து 2 வந்து ஆல்பாவா இருக்கும் 2 வந்து பீட்டாவா இருக்கும் எங்க RBC ஹீமோகுளோபின் செல்ஸ்ல
இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்சைம் வந்தாச்சு. என்சைம்ன்றது என்னென்ன என்சைம்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கு. என்சைம்ஸ் எல்லா என்சைம்ஸும் முக்கால்வாசி ப்ரோட்டீனாக தான் இருக்கும். ஒரே ஒரு என்சைம் தான் ப்ரோட்டீனில் நம்ம பார்க்க போகிறோம், ரைபோசைம் அப்படின்னு என்சைம் நம்ம பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன். எல்லா என்சைம்ஸும் ப்ரோட்டீன் தான். There are some molecules nucleic acid behave like enzymes. These are called as the ribozyme. Behave like enzymes. RNA ல இருக்கும். அது protein இல்ல, behave like enzymes. அது நம்ம ribozyme சொல்லுவோம். எதுல இருக்கும் சொன்ன? RNA. எதுல இருக்கு தெரியுதா? RNA ல இருக்கும். Once can deposit an enzymes by a line diagram. An enzymes line any protein has a primary structure, that is amino acid sequence of the protein. The enzyme like any protein has the secondary and tertiary structure. Secondary and tertiary structure. The tertiary structure of the protein தான் amino acid இருக்கும். When you look at the tertiary structure, upon itself, the chain crisis itself and ends a crevices pocket is made. Crevices is ஒரு குழி மாதிரி, ஒரு பாக்கெட் மாதிரி மேடப்பா இருக்கும். இந்த tertiary structuresல வந்து முன்னாடி சொன்ன மாதிரி உள்ளன் பால் மாதிரி ஆகும் சொல்லுங்க பாத்தீங்களா? tertiary structureல வந்துட்டு உள்ளன் பால் மாதிரி ஆயிருக்கும். நம்ம படிச்சோம் பாத்தீங்கன்னா உள்ளன் பால் மாதிரி ஆயிருக்கும். tertiary structureல சொன்னோம் பாத்தீங்களா? மோர் இம்பார்ட்டன்ட். இந்த உள்ளன் மாதிரி பால்ல பேக் போன்ல வந்துட்டு ஒரு குழி மாதிரி வருமா. அந்த குழி மாதிரி வரதுல போயிட்டு இது வந்து அட்டாச் ஆயிருக்கும். இந்த அட்டாச் ஆகிற சைட் பேர் என்னன்னா ஆக்டிவ் சைட். crevices and one such pocket is called as active sites. Active sites னு சொல்லுவோம். And active sites of enzyme is a crevices or pocket into which substrate is fixed. அங்கதான் போய் substrate fixed ஆகுது. ஓகேவா? அதாவது substrate வந்துட்டு என்சைமோட எஸ் வந்து சப்ஸ்ட்ரேட், இ வந்து என்சைம் கண்ணா, இது எதுல ஃபிக்ஸ் ஆகும்னா அந்த கிரிவிசஸ் அப்படின்றதுல தான் போய் ஃபிக்ஸ் ஆகும். கிரிவிசஸ் வந்து எங்க இருக்குன்னா ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் என்சைம்ல பிரச்சனை இருக்கு. எது ஆக்டிவ் சைட்ஸ்? இந்த குழியா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? ஆக்டிவ் சைட்ஸ்னு சொல்லுவோம். ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் என்சைம். ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் என்சைம் தான் நம்ம என்ன சொல்றோம்? கிரிவிசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அங்க தான் போய் சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு என்சைமோட அட்டாச் ஆகும். ஒரு சப்ஸ்ட்ரேட் போய் என்சைமோட அட்டாச் ஆகும். இப்படி இருந்துச்சுன்னா ஓகேவா? இது போய் இப்படி அட்டாச் ஆகிற சைட், இது போய் இப்படி அட்டாச் ஆகிற சைட்ஸ் தான் என்னது? சப்ஸ்ட்ரேட் சைட்ஸ், ஆக்டிவ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Thus enzyme through the active sites catalyze the reactions in a higher rate. Catalyze னா துரிதப்படுத்துது. ஓகேவா? ஃபாஸ்ட் பண்றது, ஸ்பீட் அப் பண்றது. ஓகேவா? என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட் சைட்டோட அட்டாச் ஆனல அதை என்சைம் சைட் வந்து சீக்கிரப்படுத்தும், துரிதப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். Enzymes catalyst different from an inorganic catalyst in many ways, but no one major difference needs mention. Inorganic catalyst work efficiency at high temperature. நல்லா பாத்துக்கோங்க. ஆர்கானிக் என்சைம், இன்ஆர்கானிக் என்சைம் வந்துட்டு ஹை டெம்பரேச்சர் அதிகமா வேலை பார்க்கும். பட் நம்ம நார்மலான என்சைம்ஸ் வந்து ஆர்கானிக் என்சைம் வந்துட்டு ஆர்கானிக் நம்ம இருக்கிற என்சைம் வந்து எப்படின்னா லோவா ஹை டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? நல்லா பாத்துக்கோங்க. இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுமா? ஹை டெம்பரேச்சர் எஃபிஷியன்ஸா ஒர்க் பண்ணும், ஹை ப்ரெஷர்ஸ்ல நல்லா ஒர்க் பண்ணும். வைல் என்சைம்ஸ் எப்படின்னா கெட் டேமேஜ் இன் ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர்ல டேமேஜ் ஆயிரும். 40 டிகிரி செல்சியஸ் மேல சில என்சைம்ஸ் எல்லாம் உயிர் வாழ முடியாது. ஓகேங்களா? அந்த என்சைம்ஸோட அழிஞ்சு போயிடும். அந்த என்சைம்ஸ் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு என்சைம் நம்ம எதாவது செக்ரேஷன் நடந்துருக்குன்னா 40 டிகிரிக்கு மேல நம்ம போயிடுச்சு, உடம்பு போயிடுச்சுன்னா அது நம்மளோட உடம்பு தான் செக்ரேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா என்சைம் இருக்காது. However, enzyme isolated from organism whose normally live under extremely high temperature. சில என்சைம்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர். ஆர்கே பாக்டீரியா இருக்கு, படிச்சிருப்போம் இல்லையா? எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர், வால்கனோ எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர் கூட வாழும். அப்படி படிச்சிருப்போம். அந்த ஹை டெம்பரேச்சர் கூட சர்வே ஆகுது. சில என்சைம்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ண முடியும். அதான் 80 to 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில என்சைம்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி வாழும். அது டிபெண்ட் அப்பான் த ஆர்கானிசம். என்னது? டிபெண்ட் அப்பான் த ஆர்கானிசத்தை பொறுத்து மாறலாம் அப்படின்றாங்க. பட் மோஸ்டா 40 டிகிரி செல்சியஸ் தாண்டிச்சுன்னா முக்கால்வாசி என்சைம் வந்து செத்து போயிடும், இருக்காது. Thermal stability is important in quality of such in a thermophilic organism. Thermophilicனா தெர்மோனா தெரியல, இந்த டெம்பரேச்சர் ஹையா இருக்க டெம்பரேச்சர் தெர்மோஃபிலிக் லைக் ஆர்கானிசம் அதிகமா இருக்கும் அப்படின்னா. ஓகேவா? கெமிக்கல் ரியாக்ஷன் இப்பதான் வராங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படின்றது தான். ஓகேங்களா? பிசிக்கல் ப்ராசஸ்னா இருங்க வரேன். வாட்டர் சாலிட்ஸ், ஜஸ்ட் a minute. சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. இதுக்கப்புறமா இதை ஹீட் பண்ண என்னவா மாறுது? லிக்விடா மாறுது. அதாவது ஐஸ் லிக்விடா மாறுது. இதுக்கப்புறம் இதை மீட் பண்ணா
வேப்பரா மாறுது. சரி, இதை வெயிட் பண்றேன், சாரிப்பா. ஓகேவா? அப்போ இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பிரேக் ஆகல, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக்கும் ஆகல மேக்கும் ஆகல. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகல, ஒரு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்ம் தான் போயிட்டே இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் இந்த பாண்ட், இந்த வாட்டர் பாண்ட் சாலிடா இருக்கும்போது வாட்டர் தான், லிக்விடா இருக்கும்போது வாட்டர் தான், வேப்பரா இருக்கும்போது வாட்டர் தான். ஓகே, ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகல, ஸ்ட்ரக்சர் தான் பிரேக் ஆயிரு. ஓகேவா? வாட்டர் தான் பிரேக் ஆகல. ஓகேங்களா? வாட்டர்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகல, இங்க வந்து பாண்ட் பிரேக் ஆகல, இதான் பாண்ட், இந்த பாண்ட் பிரேக் ஆகல. ஏன்னா இதுவும் லிக்விடா தான் இருக்கு, ஐ மீன் வாட்டரா தான் இருக்கு, இதுவும் வாட்டரா தான் இருக்கு, இது வாட்டர் வேப்பரா தான் போகுது. ஓகேவா? இந்த மாதிரி பாண்ட் பிரேக் ஆகாம போச்சுன்னா இது பிசிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒருவேளை ஒரு பாண்ட் பிரேக் ஆகி மேக் ஆயிடுச்சுன்னா, பாண்டு ஒரு பாண்ட் பிரேக் ஆகி இல்லைன்னா பிரேக்கோ மேக்கோ உருவாயிடுச்சுன்னா, உடஞ்சிருச்சுனாலும் உருவாயிடுச்சுனாலும் அந்த மாதிரி நடக்கிறது என்ன சொல்லுவோம்? கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்படி நடக்கிற நம்ம என்ன சொல்றோம்? கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதான் கொடுத்துருப்பாங்க. However, do we understand these enzymes? Let us first understand the chemical reaction. Chemical reaction first புரிஞ்சுப்போம் அப்படின்றாங்க. Chemical compounds undergo two types of changes. Physical changes. Physical changes simply refers to the change in shape. அதாவது ஸ்ட்ரக்சர்ல மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். வாட்டர் வந்துட்டு மாறும் பாத்தீங்களா? சாலிட் ஐஸ் கியூப் வந்துட்டு லிக்விடா மாறும், லிக்விட்ல இருந்து வாட்டர் வேப்பரா மாறும். Another, without breaking a bond. Without breaking a bond, this is a physical process. Another physical process is the change in a state of matter. அந்த மேட்டர்லயே மாறிடும். ஓகேங்களா? When ice melts into water, water when it becomes water vapor. These are physical process. However, when bonds break and make, broken ஆகும் and new bonds form ஆகும். During this transformation, இந்த transformation என்ன சொல்றாங்க? There will be called as a chemical reaction. இந்த transformation என்ன சொல்றாங்க? Chemical reaction அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த transformation என்ன சொல்றாங்க? Chemical reaction சொல்றாங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். பேரியம் ஹைட்ராக்சைடு அதோட H2SO4 ஆட் ஆகி எப்படி மாறாது பாருங்க. இந்த இது வந்துட்டு இதோட அட்டாச் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த இது வந்துட்டு இதோட அட்டாச் ஆயிருச்சு. ஓகேவா? பாண்டே பிரேக்கப் ஆயிருச்சு. இந்த பிரேக் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த பாண்டே பிரேக்கப் ஆகி இது இதோட அட்டாச், இதோட பேரியம் ஹைட்ராக்சைடு இருந்துட்டு இப்படி வந்து ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதை இப்படி நடக்கிறது என்னது? கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றாங்க. ஓகேவா கண்ணா? இதை உங்களுக்கு ஈஸியா நான் புரிய வச்சிருக்கேன். ஓகே, என்னது? நீங்க ஏதோ மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நார்மலா தான். Inorganic reaction, similar hydrolysis as starch glucose of organic reaction. Rate of physical and chemical process refers to the amount of produced per unit. It can be expressed. The rate of amount இல்லைன்னா rate of time, amount of product, delta p plus delta t. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எப்படி ஒரு ரேட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் பெர் டைம். ஓகேவா? எவ்வளோ டைம்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? என்ன சார் ப்ராடக்ட் என்ன செய்யுதுன்னா, ஒரு சப்ஸ்டேட் வந்துட்டு அங்கே அதான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்ஸ்டேட் வந்து என்சைமோட ஆட் ஆகும்போது, சப்ஸ்டேட் என்சைமோட பைண்ட் ஆகும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உள்ள போய் சப்ஸ்டேட் கிராவிஸோட பைண்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் கிடைக்கும்? நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? சப்ஸ்டேட் வந்துட்டு என்சைமோட இது பைண்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்லயும் என்சைம் அட்டாச் ஆயிருக்கும். அப்புறம் தான் என்சைம் வந்து வெளியே போயிடும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்டேட் தனியா இருக்கு, ப்ராடக்ட் தனியா இருக்கு. சப்ஸ்டேட் தனியா இருக்கு, என்சைம் தனியா இருக்கு. ரெண்டுமே சேர்ந்து என்சைமை கொடுக்கு. நடாச்சு. சப்ஸ்டேட் தனியா இருக்குன்னா என்சைம் தனியா இருக்கு, ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குது. ஆனா அந்த ப்ராடக்ட்ல என்சைம் அட்டாச் ஆயிருக்கு. இங்க இருக்க என்சைம் அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா தான் என்சைம் தனியா போகும். ஓகேங்களா? இதுதான் ப்ராடக்ட் சொல்றேன். ப்ராடக்ட்னா ஒண்ணுமே இல்ல, சப்ஸ்டேட் என்சைம் சேர்ந்து. இப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு என்சைம் கொடுக்குறோம், ஒரு விஷயம் கொடுக்குறோம், ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தரோம் பாத்தீங்களா? அதுதான். Rate can also be called as a velocity if the direction is specified. Rate of a physical and chemical process are influenced by the temperature among other factors. Generally, a rule of thumb
the rate of doubles or decreased by half of every 10 degrees Celsius and either the direction catalysis reactions of it. இது வந்துட்டு இங்க கொடுத்திருப்பாங்க கொடுக்கலையா சரி catalyst reaction produced by the vastly higher than the uncatalyzed one when enzymes or catalyst reaction are more than observed enzymes or catalyst reaction when more than observed can be vastly higher than the same of with uncatalyzed form reaction. என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா எவ்ரி 10 டிகிரிஸ்ல இப்போ 20 டிகிரிஸ்ல இருக்கு 20 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது இங்க வந்துட்டு அதிகமா நடக்குமா எது நடக்குமா அதிகமா ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்குமா ஏன்னா என்சைம்ஸ் வந்து அதிகமா வேலை பார்க்கும் டெம்பரேச்சர் அதிகமாக என்சைம்ஸும் அதிகமா வேலை பார்க்கும் ஓகேவா அப்போ இது வந்து 40 டிகிரி செல்சியஸ் போகும்போது இன்னும் அதிகமான ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகேவா அதான் 10 டிகிரி செல்சியஸ் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க 10 degree Celsius changes in either direction ஓகேவா decreases or increases doubles ஓகேவா 10 degree Celsius வந்துட்டு either directionல பண்ணும்போது ரேட் வந்து டபுள்ஸ் ஆகும் இல்ல டிக்ரீஸ் ஆகும் இப்போ 30 degreesல இருக்கிறத விட 20 degrees இருக்கிறத விட இங்க வந்து டபுள் ஆகும் ஓகேவா இப்போ 30 degrees இருக்கிறத விட இங்க வந்து டபுள் ஆகும் பட் 40 degreesல இருந்து 50 degree Celsiusல போனா இங்க வந்து டிக்ரீஸ் ஆகும் ஏன் சார் டிக்ரீஸ் ஆகும்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 40 டிகிரி செல்சியஸை விட அதிகமா என்சைம் சர்வைவ் ஆகாது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அது அதிகமா போகலாம் சில என்சைம் தான் 80 to 90 டிகிரி பட் மோஸ்ட் ஆஃப் த என்சைம் வந்து 40 டிகிரி வரைக்கும் தான் உயிர் வாழும் அதுக்கு மேலே உயிர் வாழாது அதனால டபுள் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதாங்க சொல்லியிருக்காங்க 10 டிகிரி செல்சியஸ்ல எந்த டைரக்ஷன்ல போகும்போது ஒன்று டபுள் ஆகலாம் உண்டா எந்த டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன்லயும் போகலாம் இல்ல இந்த டைரக்ஷன்லயும் போகலாம் ஓகே அப்போ டபுள் ஆகலாம் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்றாங்க அது இந்த ரிவர்சபிள் ஃபார்மஸில் நடக்கலாம் அப்படின்னாங்க ரிவர்சபிள் ஃபார்மஸ் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கொடுக்கும்போது கார்போனிக் கேட்டகரைஸ் நடந்துட்டு இந்த கார்போனிக் ஆசிட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் கார்போனிக் ஆசிட் வந்து இப்படி ஃபார்ம் ஆகி ரிவர்ஸ்லையும் போகலாம் அப்படின்றாங்க ஓகேவா ஓகே இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி என்சைம் தி ரியாக்ஷன் இஸ் வெரி ஸ்லோ என்சைம் வந்து ஆப்சென்ட் ஆயிருந்துச்சுன்னா ரியாக்ஷன் வந்து வெரி ஸ்லோவா இருக்கும் அதாவது 200 மாலிகூல்ஸ் ஆஃப் கார்போனிக் ஆசிட் தான் ஃபார்ம் பண்ண முடியும் நல்லா பாருங்க ஆப்ஷன்ஸ் ஆஃப் என்சைம்ல வந்துட்டு 200 மாலிகூல்ஸ் ஆஃப் ஒரு ஹவருக்கு பெர் ஹவருக்கு வந்துட்டு இப்படிதான் ஃபார்ம் பண்ண முடியும் அதே நீங்க என்சைம் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா சைட்டோபிளாசம் கார்போனிக் அமிலம் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருச்சுன்னா ரேட் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் 600,000 molecules has been formed in every second என்சைம் இல்லைன்னா எவ்வளவு ஃபார்ம் ஆகுது 200 மாலிகூல்ஸ் ஆஃப் கார்போனிக் ஆசிட் வந்துட்டு ஒரு ஹவர்ல 200 மாலிகூல்ஸ் என்சைம் பிரசன்ட் ஆயிருந்தா 600,000 ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளவு ஒரு செகண்ட்ல வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க This is enzymes of action. பாருங்க அந்த என்சைம்ஸ் எவ்வளவு பவர் இருக்கு ஓகே 10 மில்லியன் டைம்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆகுது என்சைம் ஓகேவா அப்ப எவ்வளவு பவரா இருக்குமா அப்ப என்சைம் எவ்வளவு யூஸ்ஃபுல்னு பாருங்க the power of enzyme is incredible and indeed yes ரொம்ப பவர் ரொம்ப ஒரு ஹவர்ல 200 மாலிகூல் தான் என்சைம் இல்லனா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்ஸ்மேன் இல்லனா அந்த டீம் வந்துட்டு 20 ரன் தான் அடிக்குமா அதே அந்த பேட்ஸ்மேன் வந்துட்டா அந்த டீம் வந்துட்டு கிட்டத்தட்ட 200 300 400 500 ரன் அடிக்குமா அப்போ எவ்வளவு டைம்ஸ் அதிகமா அடிக்குதுன்னு பாருங்க ஓகேவா அப்போ அந்த பேட்ச் வந்து அந்த என்சைம் ஓகேவா there are thousands of types of enzymes each catalyzes a unique chemical and metabolic reaction a multi step chemical reaction இது எல்லாமே multi step chemical reaction தான் டக்குன்னு வந்துராது என்சைம் வந்து டக்குன்னு வந்துராது நிறைய multi step chemical reaction வந்து each step catalyzed by the same enzyme complex or different enzyme complex same enzyme complex ஆலயும் வரலாம் different enzyme complex ஆலயும் வரலாம் it is called as a metabolic pathway அத நம்ம மெட்டபாலிக் பாத்வேன்னு சொல்றோம் இங்க நம்ம என்ன கொடுத்திருக்காங்கன்னா கிளைகோலிசிஸ் வந்து எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க கிளைகோலிசிஸ் தெரியுமா கிளைகோலிசிஸ் 10 ஸ்டெப் 10 ஸ்டெப் நடக்கும் அந்த 10 ஸ்டெப்லயும் ஒரு ஸ்டெப்லயும் ஒரு என்சைம் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா அப்ப 10 ஸ்டெப்லயும் ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகிறதுனால இது மல்டி ஸ்டெப் பாத்வே அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இது வந்து பைருவிக் ஆசிட் ஓகே குளுக்கோஸ் வந்து 2 பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆகுது இது வந்து பைருவிக் ஆசிட் ஓகேவா அப்போ இந்த கிளைகோலிசிஸ் எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு அது மல்டி ஸ்டெப் ப்ராசஸ் நிறைய ஸ்டெப்ல நடக்கும் ஒரு ஸ்டெப்லயும் ஒரு என்சைம்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படின்றாங்க It's actually a metabolic pathway in which glucose becomes a pyruvic acid. Glycolysis சொல்றாங்க glucose became a pyruvic acid. There are 10 different enzymes. 10 different enzyme catalysts in the metabolic reaction. ஏன்னா 10 ஸ்டெப்ல நடக்கிறதுனால 10 different chapter வந்து நடக்கிறதுனால நீங்க வந்துட்டு respiration and plantsல வந்து நீங்க படிப்பீங்க glycolysis எப்படி நடக்குது அப்படின்றது ஓகேங்களா you at this time of your stage you should know that a very metabolic pathway with one or more additional reaction give rise to the variety of metabolic end products ஓகேவா one or more வந்து additional end productையும் கொடுக்கும் இப்போ குளுக்கோஸ் வந்து
பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். இது ஒரு எண்ட் ப்ராடக்ட். அதே குளுக்கோஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகலாமா, எத்தனாலா ஃபார்ம் ஆகும். எதோட சேரும்போது என்ஏரோபிக்கா சேரும்போது அதே லாக்டிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். இது வந்து இந்த ரெஸ்பிரேஷன் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். என்ன சார் குளுக்கோஸ் வந்து என்ன ஏரோபிக் கண்டிஷன்ல பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும், என்ஏரோபிக் கண்டிஷன்ல எத்தனாலா லாக்டிக் ஆசிடா ஃபார்ம். ஓகேவா? அப்போ ஒரே ப்ராடக்ட் தான், எண்ட் ப்ராடக்ட் வந்து வேற வேறையா இருக்கு. அதான் சொல்றாங்க குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும், சில வந்து எத்தனாலா ஃபார்ம் ஆகும், சில வந்து லாக்டிக் ஆசிடா ஃபார்ம். ஓகேவா? அப்போ எண்ட் ப்ராடக்ட் வந்து மாறி மாறி இருக்கும். மெட்டபாலிக் எண்ட் ப்ராடக்ட் வந்து அதுவும் டிஃபர் ஆகலாம் அப்படின்றாங்க. நம்ம ஸ்கெல்டல் ப்ளஸ் அண்டர் என்ஏரோபிக் கண்டிஷன் அதான் சொன்ன பாத்தீங்களா. அன்ஏரோபிக் கண்டிஷன்ல லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது, லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்டர் ஏரோபிக் கண்டிஷன்ல பைருவிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ எண்ட் ப்ராடக்ட் வந்து மாறுது. கிளைகோலிசிஸ் எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஓகே, கிளைகோலிசிஸ்ல ஏரோபிக் கண்டிஷனா இருந்தா பைருவிக் ஆசிட், அன்ஏரோபிக் கண்டிஷனா இருந்தா லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இன் ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் ஈஸ்ட்ல வந்துட்டு எத்தனால் ஃபார்ம் ஆகுது. ஈஸ்ட்ல வந்துட்டு எத்தனால் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதுல இருந்து ஈஸ்ட்ல வந்து எத்தனால் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ ஒரே ப்ராடக்ட்ல வந்துட்டு 3 டிஃபரெண்ட் எண்ட் ப்ராடக்ட் கிடைக்குது. 3 டிஃபரெண்ட் எண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரே சப்ஸ்ட்ரேட்ல இருந்துட்டு 3 டிஃபரெண்ட் எண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. எப்படி ஏரோபிக்கா இருந்தா பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், ஈஸ்டா இருந்தா எத்தனால் ஃபார்ம் ஆகும், அதே என்ஏரோபிக்கா இருந்தா லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. Hence, different conditions, different products are possible. Different conditions, different products வந்து கிடைக்கலாம் அப்படின்னாங்க. என்ன என்சைமா இருக்கணும், பட் டிபெண்ட் அப்பான் அந்த கண்டிஷன்ல பேஸ் பண்ணிட்டு டிஃபரெண்ட் எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. How do the enzyme brings about the such patch in the chemical conservation? எப்படி இந்த பண்றாங்க, எப்படி இந்த டிரான்சிஷன் பண்றாங்க, எனர்ஜி எப்படி எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு என்னவா மாறும், ப்ராடக்டா மாறும். தான் முன்னாடி சொல்லி போகும்போது சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டா மாறும் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம். டு அண்டர்ஸ்டாண்ட் we should study the enzymes little more. We have already understood the idea of active side. active side என்ன தெரியல, active side என்சைம்ல இருக்க active side டெர்ஷரி ஆஃப் புரோட்டீன்ல வந்துட்டு உள்ளன் பால் மாதிரி இருக்கும். உள்ளன் பால் மாதிரி இந்த முதுகெலும்பு மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு கிரிவிசஸ் இருக்கும். அந்த கிரிவிசஸோட போய் அட்டாச் ஆகுது. எங்க போய் அட்டாச் சப்ஸ்ட்ரேட் அட்டாச் ஆகிற அந்த சைடு தான் நம்ம என்ன சொல்றோம், ஆக்டிவ் சைட்னு சொல்றோம். The chemical or metabolic conversion refers to the reaction. The chemicals which is converted into product is called as a substrate. Chemical which is converted into product is called as substrate. Substrate convert பண்ண முடியுது. ஓகேவா? ஏன்னா சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் சேர்ந்து, இது ரெண்டும் சேர்ந்து தான் ப்ராடக்டா மாறுது. ஓகேவா? சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் சேர்ந்து தான் ப்ராடக்டா மாறுது. ஓகேவா கண்ணா? Enzyme, the protein which 3-dimensional structures including the active site convert the substrate into a product. Symbolically this can be depicted as substrate வந்து ப்ராடக்டா மாறிடுச்சு அப்படின்னு இப்படி சொல்றது. ஓகேவா? It is now understood that this substrate has to bind with an enzyme. இப்போ இந்த சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு என்சைமோட பைண்ட் ஆனாதான் அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்டிவ் சைட் எங்க பைண்ட் ஆகணும், ஆக்டிவ் சைட் எங்க இருக்கு, என்சைம் இருக்கு. Which is left in the pocket. The substrate has to diffuses towards the active site. This is an obligate formation of enzyme plus substrate. Enzyme plus substrate ES ன்னு சொல்றது. ஓகேவா? E stands for enzymes and the complex formation of transient phenomenon. Transient phenomenon டெம்பரரியா தான். டெம்பரரியா ஏன் சார் டெம்பரரியா தான் ஈ வந்து அட்டாச் ஆகும்னா, சப்ஸ்ட்ரேட் இருக்கு, சப்ஸ்ட்ரேட்டோட ஈ அட்டாச் ஆகிட்டு டெம்பரரி அட்டாச் ஆகி எதுக்கு, ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு. ஓகே, ப்ராடக்டோட இது இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராடக்டோடய என்சைம் இருக்கும், அதுக்கப்புறம் என்சைம் விட்டு போயிடும். ஓகேவா? அது மெயின்ல, பட் டெம்பரரியா ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. During the state where the substrate is bound to the enzyme in active site, a new structure of substrate called transition state, temporary state is formed. Very soon after the expected bond breaking and making, break ஆகும். Breaking and making is completed. The product is released from the active site. Product is released as active site. In other words, the structures of the substrate gets transformed into a structure of product. Substrate வந்து ப்ராடக்டா மாறிடுச்சுன்றாங்க. This pathway of transformation must go hold and so called as a transition state structure. இதான் என்ன சொல்றோம், transition state structure அப்படின்னு சொல்றோம். There could be many more alternate structure states between the stable substrate and product. Implicit in this statement is this fact of all other intermediate structure states is unstable. Stability is something related to the energy status of the molecules and structures hence it is called, look in the pivotal graph. இந்த கிராஃப்ல பார்க்கும்போது தெரியும். நல்லா பாருங்க, ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் எத்தணும். அந்த ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு டிரான்சிஷன் சைட்
ஒரு சப்ஸ்ட்ரேட் டிரான்சிஷன் சைட் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா என்னவா மாறிடும், ப்ராடக்டா மாறிடும். ஓகேவா. குக்கர்ல ஏதோ ஒன்று வைக்கிறீங்க விசில் வரும்போது, விசில் வந்தா அது கண்டிப்பா சமைச்சிரும். ஓகேவா. குக்கர்ல மட்டனை போட்டு வைக்கிறீங்க, 10 விசில் வந்துச்சுன்னா அது வேகுதுன்னு அர்த்தம். ஓகேவா. அதே மாதிரி தான் ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் போகும்போது, ஒரு குக்கர் வந்து விசில்ல போகும்போது அது உள்ள வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போகும்போது அது கண்டிப்பா ப்ராடக்டா ஃபார்ம் ஆயிரும்னு அர்த்தம். ஓகேங்களா. பட் இங்க பாருங்க, ஆக்டிவேஷன் ஆஃப் எனர்ஜி வித்வுட் என்சைம் இல்லாம பண்ணும்போது, நம்ம முன்னாடி சொன்ன 200 மாலிகூல் 600,000 மாலிகூல்ஸ் எனர்ஜி இல்லாம பண்ணும்போது அதிக டைப் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படுது. எங்க டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போறது. ஓகேங்களா. இப்போ குக்கர் வைக்கிறீங்க, குக்கரை வந்துட்டு நீங்க வந்துட்டு விறகடுப்புல வைக்கிறீங்க. விறகடுப்புல வைக்கும் போது உங்களுக்கு நிறைய விறகடுப்பு தேவைப்படுது. ஏன்னா ஹீட் பத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹீட் பத்தாதனால அதிக விறகெல்லாம் ஈரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நிறைய எனர்ஜி கொடுக்கணும். நீங்க நிறைய எனர்ஜி கொடுக்கும் போதுதான் அது வந்து விசில் வரும். ஏன்னா விசில் எப்போ வரும், அந்த குக்கர் சூடானதானே விசில் வரும். அதே மாதிரிதான் இது வருது. இதே நீங்க நல்ல நம்ம சூப்பரான கேஸ், இண்டக்ஷன் கேஸோ இல்ல வேற கேஸ்ல வைக்கிறீங்க, சூப்பர் புஷ்ன்னு அடிக்குது. அது வந்து கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் டைம்ல வந்துடும். அப்போ எனர்ஜி இல்லைன்னா, என்சைம் இல்லைன்னா அதிக டைப் ஆஃப் எனர்ஜில போய் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. விறகடுப்புல நீங்க குக்கரை வச்சீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கணும். ஒரு குக்கர் வந்து இதுல வைக்கிறத விட, நம்ம ஸ்டவ்ல வைக்கிறத விட விறகடுப்புல வச்சீங்கன்னா அந்த குக்கர் வந்து விசில் வரதுக்கு, விசில் ஸ்டேட் நம்ம டிரான்சிஷன் ஸ்டேட் சொல்றோம். அந்த குக்கர் வந்துட்டு விசில் ஸ்டேட் வரதுக்கு எனர்ஜி ரொம்ப நேரம் டைம் அதிகமா இருக்கும். அதுவே நம்ம வந்துட்டு ஸ்டவ்ல வைக்கிறோம் அப்படின்னா, குக்கர் வந்து ஸ்டவ்ல வைக்கிறோம்னா அதுல சீக்கிரமா நம்ம விசில் எதிர்பார்க்க முடியும். அப்போ ஸ்டவ்ல வைக்கிறது தான் வித் என்சைமோட இருக்குது, ஸ்டவ்ல வைக்காம விறகடுல வைக்கிறது தான் வித்வுட் என்சைமோட இருக்கிறது. ஓகேவா. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ப்ராக்ரஸ் ஆஃப் ரியாக்ஷன், எண்ட் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். சிம்பிளா அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த சிம்பிளான கிராஃப் தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி லைன் பை லைனா இன்சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இருந்தாலும் நம்ம லைன்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இப்போ படிச்சாச்சு. ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டென்ட். இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். ஓகேவா. அது தெரியல உங்களுக்கு. y ஆக்சிஸ் என்ன இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டென்ட்னா, h ஆக்சிஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கா. Transition state, you would be notice the two things: the energy level of subdifferent between substrate and product. If product is lower than less than the substrate, the reaction is exothermic. இது நல்லா பாத்துங்க, இது நல்ல இம்பார்ட்டன்ட் விஷயம். Product lower level than substrate, lower level than substrate வந்து exothermic, higher level than substrate வந்து endothermic. ஓகேவா. lower level than product வந்து சப்ஸ்ட்ரேட் விட கம்மியான லெவல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், எக்ஸோதெர்மிக்னு சொல்றோம். அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்றோம். One need not supplying energy by heat in order to form a product. However, whether in exothermic and spontaneous reaction or endothermic reaction requiring reaction, the S has to go through the much of the highest state. ஏன்னா ஹையர் ஸ்டேட்டுக்கு போகணும். அப்பதான் ஹையர் ஸ்டேட், ஏன்னா விறகடுப்புல இருந்தா விறகடுப்பு அவ்வளவு எனர்ஜி கொடுத்தாதான் ஹையர் ஸ்டேட்டுக்கு போக முடியும், விசில் ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஓகேங்களா. The difference in the average energy content of S from that is a transition is called as activation of energy. இதுதான் நம்ம சொல்றோம், நம்ம activation of energy அப்படின்னு சொல்றோம். Enzyme eventually bring down the energy barrier and making them a transition to S to P more easily. அப்ப enzyme என்ன பண்ணுது, ஸ்டவ் என்ன பண்ணுது, மோர் ஈஸிலியா கொண்டு வந்துடுது. ஆக்டிவேஷன் எனர்ஜி இல்லாம மோர் ஈஸிலியா வந்து ஸ்டவ் வந்து கொண்டு வந்துடுது. ஸ்டவ் தான் என்னது, என்சைம் அப்படின்றது. அதனால தான் அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் சொல்லலாம். நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் தான் நம்ம பார்த்தது தான். இப்போ நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், இந்த என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் பிளஸ் பைண்ட் ஆகுது. எங்க ஆக்டிவ் சைட்ல பைண்ட் ஆகி இப்படி ஃபார்ம் ஆகுது. இப்படி இருந்து மறுபடியும் இது ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, என்சைம் இருக்கும். அதுக்கப்புறமா தான் என்சைம் பிரிஞ்சு போயிடும். ஓகேவா கண்ணா. இதோட இது ஃபார்ம் ஆகி ஒன்று கிடைக்குது, இதோட இது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா இது தனியா போயிடும் என்சைம் தனியா போயிடும். ஓகேவா. ஈச் என்சைம் as substrate binding site is a molecule. So அதாவது substrate binding site என்னது, active sites. The high rate of reaction reacting complex is produced. These complex is short lived, temporary தான் சொன்னேன். ஏன் short lived னா, இது என்சைம் ஃபார்ம் பண்ணி கொடுத்தோடனே, இது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணி கொடுத்தோடனே என்சைம் போயிடும். இது பாருங்க ஷார்ட் lived தான், ஃபார்ம் பண்ணி கொடுத்தோடனே இது போயிடும். ஓகேங்களா. into the product unchanged enzymes, the intermediate formation of these enzyme product, the formation of enzyme complex is catalyst. இப்படி தான் ஃபர்ஸ்ட் என்சைம் சப்ஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆன உடனே ரெண்டு ஒன் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்டா ஃபார்ம் ஆகுது. அங்க இருந்து என்சைம் தனியா பிரிஞ்சு போயிடுது.
These catalytic cycles action can be described in the following. எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. First substrate bind the active site of the enzyme fitting. First fit ஆகுது அதுக்கப்புறம் டைட்டா ஃபிட் ஆகுது ஓகேங்களா. பைண்டிங் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் இன்டியூசஸ் தி என்சைம்ஸ் தி ஆல்டர்னேட் ஷேப்ஸ் ஆஃப் தி டைட்லி அரவுண்ட் தி சப்ஸ்ட்ரேட். ஃபர்ஸ்ட் ஃபிட் ஆகுது, அப்புறம் டைட்டா ஃபிட் ஆகுது, அப்புறம் ஆக்டிவ் சைட் ஆஃப் தி என்சைம் இஸ் நவ க்ளோஸ்லி ப்ராமினேட்டட் டு தி சப்ஸ்ட்ரேட் பிரேக்ஸ் இன்டு கெமிக்கல் பாண்ட்ஸ். அதுக்கப்புறமா பிரேக்கா என்னவா ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகுது, கெமிக்கல் பாண்ட் சப்ஸ்ட்ரேட் அண்ட் நியூ என்சைம்ஸ் ப்ராடக்ட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா என்சைம் இஸ் ரிலீஸ், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா என்சைம் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் தி ப்ராடக்ட் அது ரியாக்ஷன் அண்ட் ஃப்ரீ என்சைம் இஸ் ரெடி டு பைண்ட். அந்த ஃப்ரீ என்சைம் அந்த என்சைம் என்ன பண்ணும், இந்த ரிலீஸ் ஆன என்சைம் வந்துட்டு மறுபடியும் ஒரு சப்ஸ்ட்ரேட்டை தேடி மறுபடியும் பாண்டை இந்த சைக்கிள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்றாங்க ஓகேங்களா. ரெடி டு பைண்ட் another molecules or substrate and run through the catalytic cycle once again. மறுபடியும் இந்த சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க ஓகேவா. இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் என்சைம் ஆக்டிவிட்டியை, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். The activity of enzyme can be affected by change in the conditions which can alter the tertiary changes of the proteins. These include temperature, pH, என்னென்ன இருக்கும், temperature, pH, substrate concentration and binding specific chemicals and regular activity. அது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா temperature and pH. Enzyme generally functions as a narrow range of temperature and pH. அது என்ன சார் narrow range of temperature and pH னா, இங்க பாருங்களேன், இப்போ 5.5 to 6 இல்லனா pH சொல்றேன், அவ்வளவுதான் இருக்கணுமா, இதுக்குள்ளதான் இருக்கணும், இதுக்கு மேலேயோ இதுக்கு கீழேயோ போனா வேஸ்ட் ஆயிரும், என்சைம் வந்து இதாயிரும். அதே மாதிரி தான் 28 டிகிரி செல்சியஸ் டு 29 டிகிரி செல்சியஸ், இந்த 1 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் இது இருக்கணும் ஓகேவா. இது கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் போனா கூட அந்த என்சைம் வந்து செத்து போயிடும் ஓகேவா. அப்போ டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும், என்சைம்ஸ் எப்படி இருக்குமா, நேரோ ரேஞ்ச், ரேரோ ரேஞ்ச், ரொம்ப குறுகலான பாதை, குறுகலான பாதை, ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப குறுகலான பாதை. அதே மாதிரி தான் 5.7 6.7 தான் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகே. இப்படிதான் நேரோவா இருக்கும் அப்படின்றாங்க. Each enzyme shows the highest activity, particularly the temperature and pH is optimum temperature. Okay, optimum temperature இருக்கும்போது, optimum pH இருக்கும்போது highest level of activity காக்க முடியும். அதே ரொம்ப ஹையா போச்சுன்னா என்சைம் செத்துரும். நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. Activity declines both below and above optimum level value. அப்ப temperature preserves the enzymes are the temporarily inactive state, whereas the high temperature destroy the enzymatic activity because of the proteins are denatured by heat. ஓகேவா. ரொம்ப போச்சுன்னா புரோட்டீன் வந்து டீநேச்சர் பை ஹீட் ஆனதால என்சைம்ஸ் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. ரொம்ப ஹை லெவலில் நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து ஈஸியாக அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க ஓகேங்களா. அடுத்தது கான்சென்ட்ரேட்டட் சப்ஸ்ட்ரேட். கான்சென்ட்ரேட்டட் சப்ஸ்ட்ரேட்னா கிராஃப் கொடுத்துருப்பாங்களா, கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது 10 என்சைம்ஸ் இருக்கு. கான்சென்ட்ரேட்டட் சப்ஸ்ட்ரேட் சொல்றேன், 10 என்சைம்ஸ் இருக்கு. 10 என்சைம்ஸ் இருக்கு. அதுல 2 சப்ஸ்ட்ரேட் தான் ஆட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் 2 சப்ஸ்ட்ரேட் தான் ஆட் ஆயிருக்கு. இப்போ 3rd சப்ஸ்ட்ரேட் ஆட் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா 10 என்சைம்ஸ் இருக்கு. இன்னொரு 3rd சப்ஸ்ட்ரேட் ஆட் ஆகும், 4th ஆட் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 10th வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. இப்போ 11th சப்ஸ்ட்ரேட் ஒன்று ஆட் ஆகுது. 11th சப்ஸ்ட்ரேட் ஆட் ஆகும்போது அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ இங்க கிராஃபை பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இப்படி இன்க்ரீஸ் ஆகும், 10th வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு 11th எல்லாம் வரும்போது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் பைண்ட் பண்றதுக்கு அதுக்கிட்ட என்சைம் இல்லை. அதுக்கிட்ட எவ்வளவு என்சைம் இருக்கு, 10 என்சைம் தான் இருக்கு. அப்போ சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு 1ல இருந்து அந்த 10 என்சைம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 10 வர வரைக்கும் அதனால இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும். பட் 10க்கு மேல போச்சுன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஏன்னா அதுக்கு மேல பைண்ட் ஆகுது, சப்ஸ்ட்ரேட் என்சைம் இல்லாதனால அப்படியே பைண்ட் ஆயிடும் ஓகேவா. With increase in the substrate concentration, the velocity of the enzymatic reaction rises first. அதான் சொல்றோம். அதுக்கு ஒரு மேக்ஸிமம் லெவல் இருக்கு. அது எவ்வளவு இருக்காது, 𝑣𝑚ax சொல்றோம். அது மேக்ஸிமம் லெவல் இருக்கு ஓகேவா. The reaction ultimately reaches the maximum velocity. maximum velocity ன்னு சொல்லுவோம். அதை நம்ம சொல்றோம் 𝑣𝑚ax ன்னு டேர்ம் பண்றோம். maximum velocity அதுக்கிட்ட 10 என்சைம் தான் இருக்கு, அதோட மேக்ஸிமம் வந்தாச்சு. which is not excited by any further excited ஆகாது. ஏன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அ சப்ஸ்ட்ரேட், ஏன்னா அதுக்கப்புறமா நீங்க சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாலும் எனி ஃபர்தர் மேல போகாது, ஜஸ்ட் மெயின்டைன் தான் பண்ணும். எனி ஃபர்தர் மேல போகாது, ஜஸ்ட் மெயின்டைன் தான் பண்ணும். This became the enzymatic molecules are fewer than the substrate molecules, and after saturation of these molecules, after saturation மிச்சம் ஆனதுக்கு அப்புறமா
there are no free enzyme molecules to bind in the additional substrate molecules. Free molecules irukadu அப்படினாங்க. The activity of enzyme is also sensitivity and presence of species chemicals that bind with the enzymes. Bind with the enzymes ஆல மட்டும் தான் substrate level வந்து increase ஆக மாட்டேங்குது அப்படி அதாவது ஒரு limiting factorsனாங்க. அது வந்து இங்க சொல்றாங்க பாருங்க. அப்படின்றாங்க. இதுல வந்துட்டு இந்த போர்டிங்ஸ் கொடுத்துக்க மாட்டாங்க. இந்த Km எப்படி டிரைவ் பண்றதுன்னா Vmax into 2. நல்லா பாத்துக்கோங்க. Km எப்படி டிரைவ் பண்றதுன்னா Vmax into 2 தான் நம்ம Km டிரைவ் பண்ணுவோம். Vmax divided by 2 தான் Km ஓட டெரிவேஷன். மறந்துடக்கூடாது. இது வந்து டயகிராம்ல தான் கொடுத்துருக்காங்க. இதனால தான் டயகிராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றது. ஓகேவா? இந்த கிராஃப்ல தான் கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அந்த இன்ஹிபிஷனை ஷட் ஆஃப் பண்ணிடும். ஏன்னா அதுக்கு மேல போக மாட்டேங்குது. அதுக்கு மேல போக மாட்டேங்குது. இன்ஹிபிஷனை ஷட் ஆஃப், அந்த கெமிக்கல் காம்போசிஷனோட இன்ஹிபிஷனை ஷட் ஆஃப் பண்ணிடும். அதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஓகேவா? when the binding of the chemical shuts off the enzyme activity, the binding of the chemical reaction இருக்குல shuts off the chemical activity inhibit பண்ணும். inhibitனா உள்ள குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படி வரும். ஓகேவா? உள்ள வந்து inhibit பண்ணுது. this process called as inhibition. the chemical is called as inhibitor. chemical தான் யாரு? கௌசிக் பையன். ஓகேவா? அந்த ப்ராசஸ் என்ன பண்றது? இன்ஹிபிஷன். ஊடால பூர்றது. ஓகேவா? ஊடால பூந்தாவன் யாவே? கௌசிக். ஓகேவா? குறுக்க அந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி சொல்லிட்டு இன்ஹிபிட்டர் வந்து கௌசிக் வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். ஓகேவா? when the inhibitor is closely resembles the substrate in a molecular structures inhibit the activities closely resembles அந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரா இருக்கும். காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்னா என்னதுன்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதோட இதுதான் பைண்ட் பண்ணணும். இதோட இதுதான் பைண்ட் பண்ணணும். பட் இதே மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருக்கு. சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இது போய் பைண்ட் பண்ணிடுது. இது போய் பைண்ட் பண்ணதுனால அந்த ரியாக்ஷன் நடக்காம போயிருது. இதுதான் காம்படிஷன். காம்படிஷன் யாருக்கு? நீட்டுக்கு நீட்டு தான் காம்படிஷன். நீட்டுக்கு ஜெயிக்கும் காம்படிஷன் இல்லை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தான் காம்படிஷன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாப்பருக்கும் லாஸ்ட்டுக்கும் தான் காம்படிஷன். ஓகேவா? அந்த பேசிஸ்ல திரும்புது. ஓகேவா? அப்போ இதுதான் காம்படிஷன், இதுக்கு தான் காம்படிஷன். அப்போ இதே மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சர் போய் பைண்ட் ஆனதுனால இந்த ஒரிஜினல் ஃபார்மால பைண்ட் பண்ண முடியல. ஓகேவா? இது ஒரு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். அதான் சொல்றாங்க காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் டியூ டு த க்ளோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். குறுக்க அந்த கௌசிக் பூந்துரும். ஓகேவா? இந்த கௌசிக் பூந்துரும். ஓகேங்களா? Due to the close completes with the substrate of the substrate binding sites. Consequently, the substrate cannot bind with the results. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா inhibition of succinic acid. பாருங்களேன், இந்த succinic acid வந்து inhibit பண்ண dehydrogenase by malic acid. malic acid வந்து succinic acid அதாவது succinicல போய் இது வந்து succinic வச்சுக்கோங்களேன். இந்த succinicல போய் succinic acid தான் பைண்ட் பண்ணணும். ஆனா என்ன பண்ணிடுது? இந்த malic acid போய் பைண்ட் ஆயிருது. இந்த malic acid போய் பைண்ட் ஆயிருது. ஓகேவா? அப்போ சக்சினிக் ஆசிட் தான் பைண்ட் ஆகணும். ஆனா சக்சினிக் ஆசிட் மாதிரியே இருக்கிற மேலிக் ஆசிட் போய் பைண்ட் ஆகிருக்குது. ஓகேவா? அதான் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. Such competitive inhibitors are often used in the control of bacterial pathogens. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணப்படுவோம்னா பாக்டீரியல் பேத்தோஜனை கண்ட்ரோல் பண்றது. ஓகேவா? நம்ம உடம்புல பாக்டீரியல் பேத்தோஜன் அதிகமாக டாக்டர் ப்ரிஃபர் பண்ண நாளைக்கு நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா அதுல போய் ஆன்டிஜனை போய் ஆன்டிபாடியை ப்ரிஃபர் பண்ணி அங்க போய் மாட்டியதுனால அதோட growth வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? அதை இன்ஹிபிட் பண்ணும். இன்ஹிபிட்னா ஸ்டாப் பண்ணும். குறுக்கால பூந்து ஸ்டாப் பண்ணிடும். குறுக்கால பூந்து நிறுத்திடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணப்படுறாங்க? பாக்டீரியல் பேத்தோஜனுக்கு அதிகம் யூஸ் பண்றாங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? சக்சினிக்கோட சக்சினிக் ஆசிட் பைண்ட் ஆகணும். ஆனா அதே மாதிரி சிமிலரா இருக்க மேலிக் ஆசிட் போய் பைண்ட் ஆனதுனால இதெல்லாம் பைண்ட் பண்ண முடியாத அந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிருது அப்படின்றாங்க. இதான் எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது கிளாசிபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர் ஆஃப் என்சைம்ஸ். ஓகே, என்ன கிளாசிபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர் கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம். ஐ திங்க் 4 டைப் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நேமிங் தான் கிளாசிஃபிகேஷன். நேமிங் தான் நாமென்க்ளேச்சர். நேமிங் இருக்குல்ல, என்னென்ன டைப் ஆஃப் நேமிங்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Thousands of enzymes has been discovered, isolated and studied. நிறைய thousands of enzymes discovered, isolated நம்ம ஸ்டடி பண்ணி படிச்சிட்டு இருக்கோம். Most of these enzymes have been classified into different groups. நிறைய different groups நம்ம கிளாசிஃபை பண்ணப்படுறோம். Based on the type of reaction they catalyze, enzymes they are divided into 6 groups. Okay, reaction catalyze பண்ணிட்டு 6 குரூப்பா பிரிக்கிறாங்க, 6 கிளாஸா பிரிக்கிறாங்க. அதுல இருந்து 4 to 13 சப் கிளாஸ் தான் இருக்கு. சப் கிளாஸ் நீங்க எதுல படிப்பீங்க? அதை நம்பரை டினோட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? நேம் அக்கார்டிங்லி 4 digit நம்பர் டிட்டர்மைன் பண்ணுங்க. ஓகேவா? அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறீங்கன்னா ஆக்சிடோரிடக்டேஸ். அதுல என்ன சொல்லுவோம்? டீஹைட்ரோஜனேஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடோரிடக்டேஸ் என்சைம்ஸ் which catalyze oxidorreductase. ஆக்சிடேஷன் நடக்கும், ரிடக்டேஷன் நடக்கும், டீஹைட்ரோஜனேஸ் நடக்கும் between two substrate S and S'. இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க இருக்கிற S ரெடியூஸ் ஆகுது.
இங்க இருக்க ரெடியூஸ் ஆகி என்ன ரெடியூஸ் ஆகுது, ஆக்சிடேஷன் நடக்குது ஹைட்ரஜன். அப்போ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ரெடியூஸ் ஆகி இங்க ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேவா, புரிஞ்சுதா? இங்க இருக்கிற ரெடியூஸ் ஆகி இங்க ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ ஆக்சிடேஷன் நடக்குது, இங்க ரிடக்ஷன் நடக்குது, H+ எண்ட் ப்ராடக்ட். ஓகேவா, இங்க இருந்து ரெடியூஸ் ஆகி இங்க ஆக்சிடைஸ் ஆகுது, அங்க இருந்து ரெடியூஸ் ஆகி இங்க ஆக்சிடைஸ் ஆகுதுனால இதை நம்ம என்ன டேர்ம் சொல்றோம், ஆக்சிடேட்டிவ் ரிடக்டேஸ் என்சைம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அடுத்துக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபரேஸ். டிரான்ஸ்ஃபரேஸ்னா கேட்டலிஸ் குரூப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்க பாருங்களேன், இந்த குரூப், இந்த ஜின்றது குரூப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஸ்ஸோட அட்டாச் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா அந்த சைட்ல போகும்போது S' அட்டாச் ஆயிருச்சு. ஓகேவா, இங்க இருந்து இங்க போய் அட்டாச் ஆயிருச்சு, S' அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ ஒன் குரூப்ல இருந்து அனதர் குரூப்புக்கு போறது என்ன சொல்றாங்க, என்ன நேம் சொல்றாங்க, டிரான்ஸ்ஃபரேஸ் சொல்றோம். ஓகேவா, அடுத்தது ஹைட்ரோலேஸ். ஹைட்ரோலேஸ் நேம்லயே இருக்கு, வாட்டர் வந்து லூஸ் ஆகும். ஓகேவா, ஹைட்ரோலேஸ்ன்றது வாட்டர் வந்து லூஸ் ஆகுறது நம்ம சொல்றது ஹைட்ரோலேஸ் அப்படின்றோம். என்சைம் கேட்டலிஸ் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர், ஈத்தர் பெப்டைட் அண்ட் கார்பன் கார்பன் பாண்ட், கார்பன் ஹைட்ரைடு பாண்ட் இல்ல பொட்டாசியம் நைட்ரேட் பாண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி அதுல வந்து வாட்டர் ரிமூவ் ஆகுது தான் ஹைட்ரோலிசிஸ்ல. லையேசிஸ்னா enzyme that catalyze removal of group of the substrate, by the mechanism of hydrolysis leaving the double bond leave பண்ணும். இப்போ இங்க பாருங்க, குரூப்பா இருக்கு வித் சிங்கிள் பாண்ட்ல குரூப்பா இருக்கு. சிங்கிள் பாண்ட்ல குரூப்பா இருக்கும்போது இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இது ரெண்டும் சிங்கிள் பாண்ட் அட்டாச் ஆகுது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா இது ரெண்டும் டபுள் பாண்ட் அட்டாச் ஆகுது. புரிஞ்சுதா? லிவிங் குரூப் ஆர் சப்ஸ்டிட்யூட் இப்படி இருக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது ரெண்டு சிங்கிள் பாண்ட் அட்டாச் ஆயிட்டு இது ரெண்டுமே கார்பன் வந்து டபுள் பாண்ட் அட்டாச் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்றோம், லையேசிஸ் சொல்றோம். ஓகேவா, ஐசோமெரேசிஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஸ்ட்ரக்சர்ல மட்டும் தான் டிஃபரன்ஷியேஷன் இருக்கும், மாலிகுலர் வெயிட்லயே மாலிகுலர் ஃபார்முலால டிஃபரன்ஷியேஷன் இருக்காது. ஓகேங்களா, includes all enzyme catalysis the interconventional optical and geometrical positions of isomers. அதுல மட்டும் தான் இல்ல இருக்கும், ஜியோமெட்ரிக்கலா ஸ்ட்ரக்சர்ல மட்டும் தான். ஐசோமெரேஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஸ்ட்ரக்சர்ல மட்டும் தான் இருக்குமே, மாலிகுலர் இதுல ஒண்ணுமே இருக்காது, மாலிகுலர் ஃபார்முலால வந்துட்டு சேஞ்சஸே நடக்காது அப்படின்னா. ஓகேங்களா, அடுத்து வந்து லிகேசஸ்னா ஒட்டுறது, பிட்ச் பண்றது. ஓகேங்களா, என்சைம் கேட்டலிசிஸ் the linking together of two components of enzymes, HMLs, கார்பன் ஆக்சிஜன், இந்த மாதிரி ரெண்டு கார்பன் வந்து அட்டாச் ஆகுது. வா, ஒரு கார்பன் தனியா இருக்கிறது, இப்ப தனியா இருக்கு, இது தனியா இருக்குன்னா இது ரெண்டையும் லிங்க் பண்ணி விடுறது, அது என்ன பண்ணும், லிகேசஸ் தான் பண்ணும். ஓகேங்களா, லிகேசஸ்னா லிங்க் பண்ணி விடுறது. ஓகேவா, இதெல்லாம் தான் நம்ம பார்த்து அந்த 6 கார்பன். ஓகேவா, அடுத்து வந்து கோஃபாக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் புரோட்டீன் கான்ஸ்டிட்யூவன்ட் தான் கோஃபாக்டர்ஸ். அதாவது என்சைம்ஸ் வந்து ரெண்டா பிரிப்பாங்க, அப்போ என்சைம்ஸ் கோஃபாக்டர்ஸ் அப்படின்னு. அதாவது என்சைம்ஸ் அப்போ என்சைம் என்ன இருக்கும், புரோட்டீன் இருக்கும். அப்புறமா கோஃபாக்டர்னு சொல்லுவோம், இது புரோட்டீன் இருக்காது. இந்த புரோட்டீன் மூணா பிரியும். ஃபர்ஸ்ட் ப்ராஸ்தட்டிக் குரூப்னு சொல்லுவோம், ப்ராஸ்தட்டிக் குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்று என்னது, கோ என்சைம்ஸ் மெட்டல் அயான்ஸ். எஸ், அடுத்து வந்து கோ என்சைம்ஸ் மெட்டல் அயான்ஸ். இதுல இந்த மெட்டல் அயான்ஸ் தான் இன்ஆர்கானிக். இந்த கோஃபாக்டர்ஸ் பைண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப 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 முக்கியம். அவ்வளவுதான், இந்த இதுல நம்ம ஃபுல்லா சொல்லிட்டோம், பைண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்சைட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். Enzymes are composed of one or several polypeptide chains. However, the number of cases in which non-protein constituent are called as a cofactors. Non-protein constituent are called as cofactors, bound to the enzyme to make the enzymes as a catalytic active. இன்னும் துரிதப்படுத்து, catalyst ஆக்டிவா துரிதப்படுத்துக்கு. In instance, the protein portion is called as the apoenzyme. protein portion நம்ம என்ன சொல்றோம், apoenzyme. அப்ப ரெண்டா பிரிக்கிறது நம்ம சொன்னா பாத்தீங்களா, apoenzymes, cofactors. ஓகேவா, 3 kinds of cofactors have been identified. The prosthetic group ஒன்னு, coenzymes ஒன்னு, metal ions ஒன்னு. ஓகேங்களா, 3 types. இப்படி எழுதி வச்சுக்கோங்க, cofactors, prosthetic group ஒன்னு, coenzymes ஒன்னு, metal ions ஒன்னு. ஓகேங்களா, 3 types பிரியுது. Prosthetic groups of the organs
ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். ப்ராஸ்தட்டிக் குரூப்பும் கோஎன்சைம்ஸும் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். Are distinguished from the other growth factors. Other growth factors distinct இருக்கு. In that they are tightly bound to the apoenzyme. Apoenzyme tightly bound ஆயிருக்கு. இதோட apoenzyme tightly bound ஆயிருக்கு. அதனால இதுல மேஜரா ப்ளே பண்ணக்கூடிய மேஜர் ரோல் எதுவா இருக்குன்னா மெட்டல் அயான்ஸ் தான் இருக்கும். மெட்டல் அயான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். Example, in peroxidose, the catalyst which catalyzes the breakdown hydrogen peroxide to water and oxygen. Hydrogen peroxide எப்படி breakdown ஆகுமா? Water and oxygen breakdown ஆகுமா? Hence it is a prosthetic group is all part of active site of the enzyme. Active site of the enzyme வந்துட்டு prosthetic group வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து அந்த coenzymes are also organic compound. அதுவும் organic compound தான். But this is associated with the apoenzymes in only a transition. Temporary தான். அது வந்து நல்ல அட்டாச் ஆயிருக்கும். இது வந்து டெம்பரரி அட்டாச் ஆயிருக்கு. இதுல ஆக்டிவ் சைட்ஸ் apoenzyme active site டெம்பரரி அட்டாச் ஆயிருக்கும். Usually occurring in the course of catalyst. Furthermore, coenzyme serves as a cofactors. Furthermore, coenzyme serves as a cofactors in number of different enzymes catalyst reactions. These enzymes essential chemical components of many coenzymes are vitamins. முக்காவாசி விட்டமின்ஸ் தான் இருக்கும். The coenzymes are nicotinamide adenine. Nicotinamide adenine எதுல பிரச்சனை இருக்கும்? NAD NADH. ஓகேவா? நம்ம படிப்போம் இல்லையா? NAD NADH வந்து ATP வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, கிளைகோலிசிஸ்லாம் பார்க்கும்போது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சேஞ்ச்குள்ள போகும்போது NADP வந்துட்டு ஒரு NADP வந்துட்டு எத்தனை வந்தா ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம படிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறமா இது ரெஸ்பிரேஷன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, NADP எல்லாம் NADH2 எல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, containing vitamins of niacin. ஓகேவா? A number of enzyme requires metal ions for the activity which form the coordination bond. The sites of change of active sites at the same time forever the one or more coordination bond with a substrate called zinc. ஒண்ணுமே எல்லாம் கொடுத்திருக்காங்க. Zinc is a cofactor கொடுத்திருப்பாங்க. Zinc is a cofactor of the proteolytic enzyme. Proteolytic enzymes of the carbopeptidic catalyst. Cofactors ரொம்ப ரொம்ப முக்கியம். என்சைமோட பைண்ட் ஆகிறதுக்கு என்சைம் ஆக்டிவிட்டி வந்து துரிதப்படுத்துது. ஓகேங்களா? cofactors நம்ம கூட ஒரு ஃபேக்டரா வரும். Catalytic activity is the lost when the cofactors is removed from the enzyme. ஓகே, அந்த catalytic activity துரிதப்படுத்து ஃபாஸ்டா ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரிமூவ் ஆயிடும். அப்ப என்சைம் வந்து cofactor ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த cofactor ரிமூவ் ஆயிடுச்சுனா என்சைம் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே, அதான் சொல்றாங்க ஜிங்கோட என்சைம் ஆக்டிவிட்டி வந்து cofactor ப்ரொவைடர் வந்து proteolytic enzyme யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. Which testify the play of the crucial role in the enzymes. Testify the play of the crucial role in the activity activities of enzymes. ஓகேவா? அப்போ cofactor வந்துட்டு crucial role play ஆகுது. இதுல catalytic activities ஒரு ஆக்டிவிட்டி வந்து துரிதப்படுத்துறதுக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆக்டிவிட்டியை ஃபாஸ்டா பண்றதுக்கு என்சைம் நம்ம பார்த்தோமா 200 வந்து 6000 மாலிக்யூல் 600 டைம்ஸா மாத்தும் 10 டைம்ஸா மாத்தும் பார்த்தோமா அதை வந்து சப்போர்ட் பண்றது கோஃபேக்டர் இருக்கணும். கோஃபேக்டர் இல்லைன்னா அது வந்து பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கோஃபேக்டர் எப்படி பிரிச்சிருக்காங்க? மூணா பிரிச்சிருக்காங்க. ப்ராஸ்தட்டிக் குரூப், கோஎன்சைம்ஸ், மெட்டல் அயான்ஸ். இந்த மெட்டல் அயான்ஸ் வந்து இன்ஆர்கானிக். இது வந்து கோஃபேக்டர்ஸ் ரொம்ப அட்டாச் ஆயிருக்கு. இது அப்போஎன்சைம் அட்டாச் ஆயிருக்கு. இது டெம்பரரி அப்போஎன்சைம் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் தான் டைப். ஓகேவா? இப்போ இதோட நம்ம வந்துட்டு இது முடிக்கிறோம். ஓகே, பயோமாலிகுல்ஸ் முடிக்கிறோம். கொஞ்சம் லென்த்தியான சாப்டர் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சுதா புரியலையான்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பார்க்கணும், ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாம் கண்டென்ட் பார்க்கணும் சார். ஒரே வீடியோவில் ஃபுல் சாப்டர் நம்ம லைன் பை லைன் இன்சைட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு எந்த கான்செப்ட் இருந்தாலும் நம்ம லைன் பை லைன் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வேதாந்த நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சுன்னா லைக் பண்ணி தட்டி விட்டுரும். ஓகேவா? மீண்டும் சந்திக்கும் வரை பாய்.